எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் நடுநிசி அலறல். இந்த கதையில வரக்கூடிய பெயர், கேரக்டர், ஊரு எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. எதுவுமே உண்மை கிடையாது. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையாக எழுதப்பட்ட கதை. வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு 9:10 அப்படிங்கும் பொழுது அந்த டியூஷன்ல இருந்து பசங்க எல்லாரும் இறங்கி வராங்க. அதிகமான ஆட்கள் இல்ல. ஆனா அங்கங்க சின்ன சின்ன கடைகள். பில்டிங்ல இருக்கக்கூடிய 2வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய டியூஷன் இது. கீழே கடை, அதுக்கு மேல ஒரு கடை, அதுக்கு மேல இருக்கக்கூடிய டியூஷன். கட்டடம் ரொம்ப சின்னதுதான். அந்த கட்டடத்து மேல இருக்கக்கூடிய டியூஷனோட பேரு ஆல்வின் டியூஷன். பசங்க நிறைய பேர் மேக்ஸ் கிளாஸ்க்காகவும் சயின்ஸ் கிளாஸ்க்காகவும் அங்கே வந்துட்டு போகிறாங்க. மோஸ்ட்லி 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய டியூஷன் அது. டியூஷன்லேருந்து இறங்கி வர பசங்களுக்கு பின்னாடியே ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக இறங்கி வரா சரண்யா. கீழே வரும் பொழுதே பசங்களை பார்த்து, டேய், நாளைக்கு ஒழுங்கா மேக்ஸ் எக்ஸாம் எழுதணும். நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சரியா? உடனே ஒரு பொண்ணு திரும்பி, அக்கா நீங்கள் கவலையே படாதீங்கக்கா, எங்களுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ½ மேலே இருந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ½ நாங்கள் சேர்த்து ஒரு 30-40 மார்க் அதிகமாக எடுப்போம். பேசிக்கிட்டே எல்லாரும் அந்த படியிலேருந்து இறங்கி வந்து கீழே நிற்கிறாங்க. பசங்க எல்லாரும் சைக்கிள் எடுத்துகிட்டு போக பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வரக்கு ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்க. கிட்டத்தட்ட 10th 11th 12th 9th சொல்லிட்டு அந்த பசங்களுடைய எல்லா பேரண்ட்ஸும் வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட ஒரு 2 பொண்ணு மட்டும் அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரண்யாக்கா, இன்னும் பிரகாஷ் அண்ணா வரலையா? காணாம்பா, எங்க போனான்னு. அவன் வருவான்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ச்சே, எப்ப பாரு இவனுக்கு இதேதான் வேலை. சரிக்கா, சொல்லும் பொழுதே அந்த பொண்ணுங்களோட அப்பா வர 2 பேரும் ஏறி போயிடுறாங்க. சரண்யா இப்போ அவளோட அண்ணன் பிரகாஷ்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிறா. தன்னோட மொபைலை எடுத்து, ஹலோ பிரகாஷ், சொல்லு சரண்யா, எங்க இருக்க? கடையில் இருக்க. என்ன பிரகாஷ், வந்து கூட்டிட்டு போன்னு சொன்னேன்ல. ஏய், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஃபோட்டோ ஷாப் வரைக்கும் வந்தேன், நான் வந்துடுறேன். 10 நிமிஷமா? என்ன விளையாட்டா? 10 நிமிஷம் நான் எப்படி இங்கே நின்றுட்டு இருக்க முடியும்? இருட்டு கட்டிக்கிச்சு, ஆட்கள் வேற அதிகமாக கிடையாது. சீக்கிரம் வா பிரகாஷ். என்ன சரண்யா, உன்னை யார் முதல்ல டியூஷன் எடுக்கிறதுக்கு போக சொல்கிறாங்க? நான் போக சொல்கிறேன்னா உன்னைய? அதுவும் தான் போகிறேன். ஒரு 8:15 8:30 மணிக்கு சொல்லிட்டு நடந்து வீட்டுக்கு போகலாம்ல. 9:15க்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஒரு வேலை விஷயமா இங்கே வந்திருக்கேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ வெயிட் பண்ணு. போய் மேலே டியூஷன் சென்டரில் இரு. சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்ச உடனே, சரி, வர வரைக்கும் மேலே டியூஷனில் தான் போய் எடுக்கலாமோ? டியூஷனுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய சக்திவேல் சார்கிட்ட சொல்லிட்டு டியூஷனில் போய் உட்காந்துக்கலாம்னு நினைக்கும் பொழுதே அந்த டியூஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வராரு சக்திவேல். என்ன சரண்யா? இல்லை சார், அண்ணன் வரேன்னா, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா, சரி சரி சொல்லிட்டு தலையாட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அதிகமாக யாரு கூடயும் பேசிக்க மாட்டாரு. சரண்யாவும் ஜென்ரலாக அப்படி யாருக்கிட்டையும் வச்சுக்க மாட்டா. அப்படிங்கிறனால வழக்கமான நாள் தானேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய டிவிஎஸ் எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. ரிட்டையர் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. பசங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்காம அவனால் இருக்கவே முடியல. அதனால தான் வாடகைக்கு எடுத்து இப்படி இடம் வச்சு மேக்ஸ் டீச்சர்ஸ் 2-3 பேர்த்த போட்டு சயின்ஸுக்கும் வாத்தியார்லாம் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஃபீஸும் வாங்கிக்கிறாரு. சரண்யா மனசுக்குள்ள பயங்கரமான பயம். இந்த இருட்டுக்குள்ள இப்படி நிக்கிறதா? வழக்கமா சரியான நைட் டைம்ல டிராவல் பண்ணியிருக்கிறா. ஆனா இந்த இருட்டுல இப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனா சரண்யாவோட வீடு ரொம்ப பக்கம்தான். இப்ப அவன் நிக்கிறதுல இருந்தே முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நடந்து அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கிருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்தானா அந்த முக்குல ஒரு மளிகை கடை வரும். அந்த மளிகை கடையிலிருந்து 8வது வீடு தான் அவளுடைய வீடு. மளிகை கடைக்கிட்ட போயிட்டோம்னாலே பிரச்சனை கிடையாது. ஏன்னா அங்கிருந்து வீடு வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சவங்க. ஆனா டியூஷன்ல இருந்து அந்த மளிகை கடை வரைக்கும் போகக்கூடிய தூரம் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த டைம்ல தான் அந்த சைடு காலேஜ் பசங்க, தண்ணி போட்டு வரவங்க, அப்புறம் ஆட்கள் நடமாட்டமும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால பயம் கொஞ்சம் அதிகம். மறுபடியும் பிரகாஷ்க்கு கால் பண்ண, பிரகாஷ் எடுக்கல. வண்டியில வந்துட்டு இருக்கானா இல்லை எடுக்கவே மாட்டானான்னு தெரியல. அண்ணன் மேல கோவம் வந்திருந்தாலும் இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம்னு யோசிக்கும் பொழுதே வண்டி ஒண்ணு சர்ரு சர்ருன்னு அந்த பக்கமா இந்த பக்கமா போய் போய் வருது. 3 பேர் அந்த வண்டியில உட்காந்துக்கிட்டு சரண்யாவை பார்க்கவும் போறோமா இருக்காங்க. சரி, நாம நடந்தே போயிடுவோம்னு சொல்லிட்டு சரண்யா கரெக்டா அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு 10-8 தான்.
பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு உணர்வு. திரும்பி பார்த்தா அப்ப அங்க யாருமே இல்ல. அவ திரும்பி பார்த்துட்டு எச்சை விழுங்கும்போது கூட பயம் நல்லாவே அவளுடைய தொண்டைக்குழியில இறங்க ஆரம்பிக்குது. வேர்த்து போனவ ஹேண்ட்பேக்கை தோல்ல தூக்கி போட்டுட்டு தன்னுடைய சுடிதாரோட ஷாலையெல்லாம் நல்லா இறுக்கமா இழுத்து பிடிச்சிக்கிட்டு வேகமா போலான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க அவ முகத்துக்கு முன்னாடி ஒரு முகம் ரொம்ப நெருக்கமா நிக்குது. சடனா பின்னாடி போனவ, யாரு நீ? என்ன வேணும்? பயந்தவ அடுத்து பேசுறதுக்கு முன்னாடியே அந்த ஆளினுடைய கால் சரண்யாவோட வயித்துல ஒரு உதைய கொடுக்குது. நைட்டு ஒரு 9:45 மணி இருக்கும். ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போன் ரிங்காக கான்ஸ்டபிள் ராஜேந்திரன் போய் அந்த போனை எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு தூக்கமே வந்துருந்துச்சு. காதை கையால நோண்டிக்கிட்டே, ஹலோ, யாருப்பா? ஆ, அப்படியா? எங்க? இன்ஸ்பெக்டரும் கிடையாது, எஸ்ஐயும் கிடையாது. வைங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்துடுவாரு, வந்ததும் சொல்லி கூட்டிட்டு வரேன். அட, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்க்குறோம்ப்பா. எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆனோம்னா சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துரு. ஃபோனை வைப்பா. ஃபோனை வச்சவர் முனைக்கிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போய் சேர்ல உட்காரலான்னு போறாரு. போலீஸு கொலை கேஸையோ கொள்ளை கேஸையோ கேட்டால் ஷாக் ஆகணுமாமா. ஏண்டா, மார்ச் வரையில் இருக்கிற பணத்தை பார்த்தா என்னைக்காவது அழுதுருக்குறானா? இவனுக்கு கேட்குற கேள்வியை பார்த்தா ரொம்ப இதாக தான் இருக்குது. சொல்லிட்டு சேர்ல போய் இப்படின்னு உட்காந்து அடுத்த நிமிஷம் இன்ஸ்பெக்டர் வேலு உள்ள என்ட்ரு ஆகுறாரு. வேலு வந்த உடனே எந்திரிச்சு சல்யூட் அடிச்சவர், சார், நம்ம அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சந்து இருக்குல்லங்க சார். எந்த சந்து? மேலூர் சார். ஆமாம், அங்கே ஒரு டியூஷன் சென்டருக்கு வெளியில் அங்கே டியூஷன் சொல்லி கொடுக்குற ஒரு பொண்ணு இறந்து கிடக்குதாமா சார். என்ன ராஜேந்திரன், இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? இல்லை சார், ஸ்டேஷனில் நீங்களும் இல்லை, எஸ்ஐயும் இல்லை, யாருக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதனால தான் சார் நீங்கள் வரட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க அப்போ கிளம்புவோம் சொல்லிட்டு வேலு ராஜேந்திரனை கூப்பிட்டுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அந்த ஸ்பாட்டில் ஏற்கனவே ஆட்கள் கூட்டம் இருக்க அங்கே சரண்யாவை மடியில் போட்டுட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கூடவே பிரகாஷும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். திடீர்னு உள்ள வந்த இன்ஸ்பெக்டர், யார்ப்பா ஃபோன் பண்ணது? கேட்ட உடனே டக்குன்னு கையை தூக்குறாரு வாத்தியார் சக்திவேல். சார், நான் தான் சார் பண்ணினேன். நீங்க? நான் தான் சார் இந்த டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறேன். எங்கிட்ட தான் சார் இந்த பொண்ணு பார்ட் டைமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கெல்லாம் கிளம்புனீங்க? நாங்கள்லாம் ஒரு 9:15 கிளம்புனோம் சார். சரண்யா அப்போ இங்கே நின்றுட்டு இருந்தாங்க சார். வழக்கமாக அவங்க அண்ணன் பிரகாஷ் தான் வந்து கூட்டிகிட்டு போவார். போயிடுவாங்கன்னு நினச்சி போனேன் சார். ஆனால் திடீர்னு வீட்டுக்கு போன உடனே பிரகாஷ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, தங்கச்சியை காணான்னு. நானும் கரெக்டாக வந்து பார்க்குறேன். அதுக்குள்ளே தோ இங்கே பாருங்கள் சார், இந்த கட்டடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல சரண்யாவை யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். பிரகாஷை பார்த்த இன்ஸ்பெக்டர், நீங்கள் தான் அண்ணனா? ஆமாம் சார், என்னுடைய தங்கச்சி தான் சார். எப்போ பார்த்தீங்க? சார், ஒரு 9:10 ஃபோன் பண்ணேன் சார். நான் வெளியில் இருக்கிற வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது மிஸ்டு கால் ஆயிருந்திருக்கு சார். சரி, நேராக போய் கூட்டிகிட்டே வந்துடலான்ட்டு ஒரு 9:25 இங்கே வந்தேன் சார். அவளை காணா. தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் தான் சார் பார்த்தேன், ஹேண்ட்பேக்கில் இருந்த பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செதறி கிடந்துச்சு. தேடிக்கிட்டே அப்படியே போய் பார்த்தா அதோ அங்கே இருக்கு பாருங்க சார், அந்த இடத்துல இந்த மாதிரி கிடந்தா சார். வந்து பார்க்கும் பொழுதே உயிர் இல்லை சார். அதுக்கப்புறமா சார் பதட்டத்தில் அம்மாவுக்கும் வாத்தியாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு சார் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சார். ஆ, சரி. திரும்பி ராஜேந்திரனை பார்த்து, ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கள், ஃபாரன்சிக்கு சொல்லுங்கள், வந்து பார்க்கட்டும். முதல்ல இந்த கூட்டத்தை கலைங்க. கூட வந்திருக்கக்கூடிய இன்னொரு கான்ஸ்டபிளோட சேர்ந்து ராஜேந்திரன் கூட்டத்தை கலைக்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள ஃபாரன்சிக் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிஹெச்ல இருந்து ஆட்களும் வந்து ஆம்புலன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஃபாரன்சிக் எல்லாம் செக் பண்ணுறதுக்குள்ள அங்கே இருக்கிறவங்கிட்ட எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பிரகாஷை கூப்பிட்டு, உங்கள் தங்கச்சி என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இந்த டியூஷனுக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க? சார், என் தங்கச்சி MBA வரைக்கும் படிச்சிருக்கா சார். அவள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கிறா. அப்படி ஒன்றும் பெரிய கம்பெனி இல்லை சார், பக்கத்தில் தான் சார். அதுவும் எங்கள் மாமா மூலமாக ரெக்கமெண்டேஷனில் போயிட்டுருக்கிறா. சம்பளம் 15 ரூபா தான் சார் தராங்க. நானும் ஃபோட்டோகிராஃபராக தான் சார் இருக்கேன். அதுவும் எங்களுக்கு சொந்த கடை கிடையாது சார், வேற ஒரு பக்கம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். சம்பளம் பத்தில், கை செலவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க சார். கொஞ்ச நாளில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு நாள் மயக்கமும் போட்டு விழுந்துட்டாங்க. அந்தப்போ என்னன்னு கேட்கும்போது தான் அம்மா எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற தெரிஞ்சிச்சு. நீ ஏம்மா எக்ஸ்ட்ரா வேலைக்கு போகிற, நான் வேணால் பார்ட் டைமாக கிளாஸ் எடுக்க போகிறேன், எனக்கு டீச்சிங்னா பிடிக்கும் தெரியும்லன்ட்டு
இவ இந்த வாத்தியார்கிட்ட படித்தா சார், அவர்கிட்ட கேட்டு இந்த வேலைக்கு வந்தா சார். அவருமே மேக்ஸ் நல்லா சொல்லிக் கொடுக்கறதுனாலையுமே சயின்ஸும் சொல்லிக் கொடுக்கறதுனாலையுமே சரண்யாவை இங்கே பார்ட் டைமாக சேர்த்துக்கிட்டாங்க சார். ஆஃபீஸ் முடிஞ்சு 7 மணிக்கெலாம் வந்துடுவா. 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இங்கே டியூஷன் எடுப்பா சார். ஏதாவது எக்ஸாம்னா மட்டும்தான் சார் ஒரு 9, 9:15 வரைக்கும் எடுப்பா. ஆனால் டெய்லி நான் தான் சார் வந்து கூட்டிகிட்டு போவேன். நான் எப்படி ஆனாலுமே அந்த ஃபோட்டோஷாப்பை விட்டு வீட்டுக்கு 8 மணிக்கெலாம் வந்துடுவேன் சார். வீடு இங்கே தான் சார். ஆனால் நேத்திக்கு கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சார். உங்கள் வீடு எங்கே இருக்கு? அதுக்கப்புறமா பிரகாஷ் அட்ரஸ் சொல்ல, இவ்வளோ பக்கத்தில் தானே இருக்கு, இந்த பக்கத்தில் உங்கள் சிஸ்டர் தனியாக வரமாட்டாங்களா? இல்லை சார், இந்த ஏரியா கொஞ்சம் மோசம். அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப சிரமம். காலேஜ் பசங்க அது இதுன்னு எல்லாரும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அங்கே நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன் சார். சரி, உங்கள் சிஸ்டருக்கு ஏதாவது லவ்வு? சே அப்படிலாம் இல்லை சார். அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நாங்கள் 2 பேருமே குடும்பத்தை நினச்சி வாழ்ந்தவங்க தான் சார். பின்னாடி அழுதுட்டு இருக்கக்கூடிய சரண்யாவோட அம்மா 2 பிள்ளைகளையும் குறை சொல்ல முடியாது சார். 2மே எனக்காக வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இருந்துச்சு. லவ் அது இதுன்னு எதுவுமே இல்லை. பிரகாஷுக்கு 32 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சா தங்கச்சிக்கு ஆகட்டும்னு சொல்கிறான். அவளை கேட்டால் அண்ணனுக்கு பண்ணுங்கிறான். 2 பொறுப்பான பிள்ளைங்க. சரி, உங்கள் தங்கச்சி யாராவது லவ் பண்ணி பின்னாடி சுற்றிட்டு இருந்து, ஏன்னா ஜென்ரலாக அந்த மாதிரி கேஸுகளில் தானே இப்படி இருக்கும், அதனால கேட்டேன். அப்படி ஒரு நாள் சொன்னதில்லை சார். நாங்கள் எல்லாத்தையும் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம். ஆனால் பிரகாஷ் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியணும்ல சார். ஆனால் அவளுக்கு எந்த விதமான டார்ச்சர் இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே கான்ஸ்டபிள் அங்கிருந்து ஒரு ஹேண்ட்பேக்கோட வராரு. சார், அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக் சார். உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அப்படியே தான் இருக்குது சார். மொபைல் ஃபோனு, கர்ச்சீஃபு, பர்ஸு, அப்புறம் சீப்பு, இன்னும் 2, 3 பாக்ஸு எல்லாமே அப்படியே இருக்குது சார். 2 பேனாக்களும் சிதறி கிடந்துச்சு சார். இந்த ஷால் மட்டும் இங்கே ஓரமாக கிடந்துச்சு சார். எல்லா பொருளையுமே கான்ஸ்டபிள் கொண்டு போய் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அதையும் பார்த்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாத்தியார், அதாவது சக்திவேல் சாருக்கிட்டையுமே இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அவர் சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. நல்ல பொண்ணு சார், எந்த தப்பு பண்ணலை. அதனால தான் சார் வேலைன்னு வந்து கேட்ட உடனே நானும் சரின்னு கொடுத்துட்டேன். இந்த பசங்க எல்லாம் அக்கா அக்கான்னு இந்த பொண்ணு முன்னாடியே சுற்றுவாங்க சார். அந்தளவுக்கு நல்ல பொண்ணு சார். சரண்யாவை பற்றி அவர் சொல்கிறத கேட்டால் சரண்யா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரியுமே, சக்திவேல் சாரும் ரொம்ப நியாயமானவர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கும் பொழுதே ஃபாரன்சிக் ஆஃபீஸர் முரளி பக்கத்தில் வராரு. வேலு, என்னாச்சு முரளி? கைரேகை எதுவுமே கிடைக்கல. நல்லா பக்காவாக பிளான் பண்ணி க்ளவுஸ் போட்டோ இல்லை வேறு ஏதோ பண்ணியோ நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, சொல்லிக்கிட்டே பின்னாடி நிற்கக்கூடிய பிரகாஷையும் அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு, கொஞ்சம் தனியாக பேச முடியுமா? அடுத்த நிமிஷம் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து விலகி வர, தனியாக கூட்டிகிட்டு போன முரளி இன்ஸ்பெக்டரை பார்த்து, ரொம்ப கொடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்குது. முரளி, ஏதாவது பாலியல் வன்கொடுமை? சேச்சே, பாலியல் வன்கொடுமையில் எதுவும் கிடையாது. ஆனால் அடி வயிற்றுல 2, 3 வாட்டி தன்னுடைய காலாலேயே உதச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக கெட்டியான ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஷூ போட்டு வயிற்றுல உத விழுந்துருக்குது. அடி ரொம்ப பலம். அதனால ப்ரைவேட் பார்ட்டில் பிளட் ஃப்ளோ இருக்குது. கழுத்தில் அதே ஷூ காலால் மிதி, கையில் மிதி. ஆனால் எந்த இடத்துலையுமே காலை தவிர வேறு எந்த விதமான அடையாளம் கிடையல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டெட் பாடி பார்க்குறத வச்சா அந்த கொலையாளி இந்த பொண்ணை காலாலேயே மிதித்து உதச்சி கொண்டிருந்துருக்கணும். அதனால தான் நமக்கு கைரேகை கிடைக்கிறதுக்கும் இல்லை வேறு எந்த விதமான இது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்புறம் பின்பண்டையில் ஒரு சில இடங்களில் கொத்தா முடிகள் காணாமல் போயிருக்குது. அது அந்த பொண்ணு தப்பிக்க போகிற நேரத்தில் அந்த ஆள் வந்து அந்த முடியை பிடிச்சி இழுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி கூட கைரேகை நமக்கு கிடைக்கல. அதனால தான் அந்த ஆள் மேபி க்ளவுஸ் போட்டிருக்கலாமோன்னு நான் சந்தேகப்படுறேன். சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் கொலையாளினுடைய அடையாளங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த இடம் நிறைய பேர் பழக்கப்பட்டது. அங்கங்கே பாட்டில்ஸு அது இது நிறையா கிடக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஏதாவது க்ளூ கிடச்சிச்சு அப்படின்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு சில பொருட்களை நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சேகரித்து வச்சுருக்கிறோம். அதெல்லாம் லேபில் கொண்டு போய் தான் டெஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்பாட்டில் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் லேபில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு க்ளூ கிடைச்ச உடனே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இல்லைனா ரிப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஓகே முரளி, தேங்க்யூ. கை கொடுத்த வேலு அங்கேருந்து வந்துட்டு கான்ஸ்டபிள் வந்து பக்கத்தில் நிற்க, ஜிஹெச் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுங்கள். ஜிஹெச்லேருந்து வந்தவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சரண்யாவோட டெட் பாடியை ஜிஹெச் கூட்டிகிட்டு போகிறாங்க.
கூடவே சரண்யாவோட அம்மாவும் அண்ணனும் போகவே சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேயே நின்றுட்டு இருக்க அவர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு கான்ஸ்டபிள் ராஜேந்திரன். சார் சொல்லுங்கண்ணே. சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்னன்னு சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை நான் பார்த்தேங்க சார். பக்கத்து ஸ்டேஷன்னா என்ன சொல்கிறீங்க? அதான் சார், அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓட்டி ஒரு ஸ்டேஷன் இருக்குல்ல, நம்மூர் சார். ஆமாம், அந்த கான்ஸ்டபிளை ஒரு எதர்ச்சியாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு சார். சரி, அதுக்கு என்ன இப்போ? அவரும் இதே மாதிரி ஒரு கேஸை என்கிட்ட சொன்னார் சார். என்ன, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போனதா? இல்லை சார், இறந்தது பொண்ணு தான் சார். ஆனால் காலில் பூட்ஸ் காலாலேயே எட்டி உதச்சு வயிறு, இடுப்பு, முதுகு, கழுத்துன்னு அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்லேருந்து பிளட் ஃப்ளோ ஆகி தொடையிலையெல்லாம் அந்த பூட்ஸு காலுடைய அந்த ஷூனுடைய தழும்பு இருந்திருந்து அந்த பொண்ணு இறந்து கிடந்துச்சாமா சார். எந்த இடத்துல? அந்த ரயில்வே ட்ராக்ல சார். நான் அதை கேட்கவே இல்லை, எனக்கு அந்த விஷயம் வரவே இல்லை. தெரில சார். ஆனால் அவர் சொல்லிட்டு இருந்தார் சார், அந்த கேஸ் விஷயமா ரொம்ப தீவிரமாக அவங்க இன்ஸ்பெக்டருமே எஸ்ஐயுமே அந்த கொலையாளி தேடிட்டு இருக்கிறதா சொன்னார். என்னப்பா ஆச்சரியமா இருக்குண்ணே. பக்கத்து ஸ்டேஷனு, இப்போ வரைக்கும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரவே இல்லை. அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் சிவம் தானே? ஆமாம் சார், அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் சிவம் தான். இன்ஸ்பெக்டர் சிவம் தான் சார் இந்த கேஸில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. ஜிஹெச்ல இருந்து வெளியில வராரு இன்ஸ்பெக்டர் வேலு. அதே சமயத்துல ஜிஹெச்ல வந்து பைக் நிறுத்திட்டு இறங்குறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். இன்ஸ்பெக்டர் சிவம் வர அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் வேலு தன்னோட தொப்பியை கழட்டிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு வேகமா சிவத்தை நோக்கி போறாரு. கரெக்டா பைக்கை ஸ்டாண்ட் போட்டு லாக்லாம் பண்ணிட்டு திரும்புற சிவம் வேலுவை பார்த்துட்டு, வேலு, உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் உங்க ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைச்சேன். நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் சார், இங்கே தான் இருக்கேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி கேட்டு போகலான்னு வந்தேன். முடிச்சிட்டாங்களா? இல்லை சார், இன்னும் 2-3 டெட் பாடி இருக்க மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ கேட்டாலுமே எமர்ஜென்சின்னு தரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கே இப்போ தான் பாடி கிடச்சிச்சு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருக்கு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு டாக்டர் கூப்பிட்டங்காட்டி தான் நான் வந்தேன். சார், 2 கேஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் உங்கள் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன். நீங்கள் அந்த கேஸ் விஷயமா வெளில போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த கேஸ் டீட்டெயில் தெரிஞ்சால் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சேன் சார். ஆமாம் வேலு, நீங்கள் கால் பண்ணதை எங்கிட்ட கான்ஸ்டபிள் சொன்னார். பட்டு விஷயம் நடந்த உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அப்போவே உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் ஃபோன் எடுக்கல. சாரி சார். அன்றைக்கி நைட்டு 1 o'clock வரைக்கும் அந்த பொண்ணு சரண்யா கேஸை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. மொபைலில் சுத்தமாக கவனிக்கல. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் நிறைய மிஸ்டு கால்ஸ் இருந்துச்சு. அதில் அன்னோன் நம்பர் உங்கள் நம்பர் நினைக்கிறேன். அதனால் திருப்பி கூப்பிடல சார். பரவாயில்ல வேலு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த கேஸோட டீட்டெயில் என்ன? அந்த பொண்ணு இறந்துட்டாங்கங்கிறீங்க. அந்த பொண்ணோட இறப்புக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிச்சா? இப்போ தான் நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்க போகிறேன். பட் ஃபாரன்சிக்லேயுமே ஸ்பாட்டில் வந்து டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்ததில் பலமாக அடிச்சிருக்கிறாங்கன்னு தெரிய வருது. சார், யார் சார் அந்த பொண்ணு? பேர் என்ன? என்ன பண்ணுறாங்க? அவங்க வீட்டில் எல்லாத்தையும் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணீங்கன்னு கான்ஸ்டபிள் சொன்னார். ஏதாவது க்ளூ கிடச்சிச்சா சார்? அந்த பொண்ணு பேர் வானதி. ஒரு மெடிக்கலில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் கேஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்கள் கேஸை நான் படித்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து எனக்கு 2 க்ளூ கிடச்சிருக்கு. இதை வச்சு நாம் ஏதாவது ஒரு மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சார், சூப்பர் சார். அந்த க்ளூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக 2 டேஸ்க்கு முன்னாடி வானதி மெடிக்கலில் வேலையை முடிச்சுக்கிட்டு ஒரு 9:30க்கு மேலே அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்க. மெடிக்கல்லேருந்து ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டுக்கிட்டு வானதி வேகமாக வெளியில் ஓடியாரா. மெடிக்கல் கடைக்காரரு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு பூட்டை போட்டுட்டு அதே நேரத்தில் அவள் எதையும் கண்டுக்காம தான் பேக்கில் இருக்கக்கூடிய மொபைல் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. அப்பா, பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கேன்ப்பா. இல்லைப்பா, ஒரு பஸ் இருக்கு. 9:40ங்கும் போது வந்துடும்ப்பா. வந்துடுறோம்ப்பா. ஆமாப்பா. அந்த அண்ணன் ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்டாங்க. அதனால தான் எனக்கு லேட் ஆகிடுச்சுப்பா. சரிப்பா. ஃபோனை வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி போக அந்த பஸ் ஸ்டாண்டில் 2-3 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு வயசான அம்மா, ஒரு ஜென்ஸு, ஒரு 45 வயசு மதித்தக்கக்கூடிய ஒருத்தர். இவ போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அந்த அம்மாவை பார்த்து, அம்மா, இந்த பக்கமாக போகக்கூடிய A7 வந்துட்டு போயிடுச்சா? இல்லைம்மா, இனிதான் வரும். 9:40 தானே வரும். ஆமாம்மா. சொன்னவன் முகத்தையெல்லாம் தொடச்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல உட்கார்றா. இவங்க 2 பேரும் நாம் பஸ் ஏற வரைக்கும் இருந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஒரு வண்டி வந்து அந்த அம்மா முன்னாடி நிற்க அந்த அம்மா அதில் ஏறி போகிறாங்க. பார்க்கறக்கு அவங்களோட பையன் போல், பேசுகிறதும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஆள் கூட நிற்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஏதோ ஒரு துணையின் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக தோண அவள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா.
9:35 ஆகுது. ஆன உடனே கரெக்டா அங்கிருந்து ஒரு பஸ் வர அவரும் ஏறி போயிடுறாரு. அங்கங்க வண்டி, சைக்கிள்னு எல்லாமே போயிட்டு இருக்குது. ஆனா வானதி ஏற வேண்டிய பஸ் மட்டும் வரவே இல்ல. வாட்ச பாக்க, அதுல மணி பார்த்துட்டு பஸ் வர இடத்த பாக்கன்னு மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. கரெக்டா 9:40 அப்படிங்கும் பொழுது அவங்க அப்பா கிட்ட இருந்தான் ஃபோன் வருது. ஃபோன் அடிச்ச உடனே கருக்குன்னு பயந்தவ ஃபோனை எடுத்து அப்பான்னு பார்த்துட்டு மனசுக்குள்ள கலக்கத்தோட அட்டன் பண்றா. அப்பா, இல்லப்பா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ். இல்லப்பா, சேலரி குடுத்துருவாங்கப்பா. இல்லப்பா. ஆ சொல்லும் பொழுதே அவங்க அப்பா ஃபோன கட் பண்ண, அவ வச்சுட்டு கண்ல கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருக்கிறா. காரணம், மெடிக்கல்ல 7 மணியோட வேலை முடிஞ்சிரும். 8, 9, 9:30 இந்த எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்றதுக்கு வானதிக்கு எப்பவுமே அவங்க அப்பாட்ட இருந்து பர்மிஷன் கிடைச்சது கிடையாது. இதுல ஏன்னு கேட்டா, இந்த எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணா சேலரில ஹாஃப் சேலரி எக்ஸ்ட்ரா தருவாங்க. அவ அதுல கொஞ்சமாவது சம்பாதிக்கலான்னு நிறைய நாள் ஆசைப்பட்டதுண்டு. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. வானதினோட குடும்ப சூழ்நிலையுமே, வானதி நல்ல பொண்ணு அப்படிங்கறக்காக மெடிக்கல்ல இருக்கிறவரு வானதிய வேலைக்கு வச்சுட்டு இருக்கிறாரு. ரொம்ப நாளா வேலை செய்யற பொண்ணா இருக்கிறதுனாலயுமே, கஷ்டப்படுற பொண்ணா இருக்கிறதுனாலயுமே வானதி மேல ஒரு கரிசனை தான். இதனால இவ போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு 2, 2:30 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு ஒரு பையனை வேலைக்கு போட்டிருந்தாரு. அந்த பையன் என்ன கஷ்டமா இருந்தாலும் வந்துருவான். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா அந்த 2:30 மணி நேரத்தையுமே வானதியே பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டா. வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவளுடைய கை கால் எல்லாம் படபடன்னு இருக்குது. காரணம் இருட்டோ வேற எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு போனா அப்பா பேச்சற பேச காதுல கேட்க முடியாது. அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு என்னாலதான் கெட்டு போயிட்டுன்னு ஊர் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரே லைனுக்காக சின்ன வயசுல இருந்து மிரட்டி உருட்டி அவளை பயப்படுத்தியே வளர்த்திருக்கிறாரு அவங்க அப்பா. அதனாலதான் கலக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறா. கண்ணை தொடச்சுக்கிட்டு அவ டக்குன்னு அந்த பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துல பார்க்கும் பொழுது அவ கண்கள்ல திடீர்னு ஒரு சந்தோஷம் வருது. காரணம், குட்டியா ரொம்ப சின்னதா நல்லா முடி வச்சுக்கிட்டு பொசு பொசுன்னு ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு ஒடியாருது. அதை பார்த்த உடனே அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த நாய்க்குட்டி வேகமா ஒடியாந்து வானதியோட காலுகிட்ட நின்னுக்குது. வானதி தான் ஹேண்ட்பேக், மொபைல் எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல வச்சுட்டு அந்த நாய்க்குட்டி தூக்குறா. பார்த்தா தெருவில் இருக்கிற நாய்க்குட்டி மாதிரியே தெரியல. அவ்வளோ நீட்டா இருக்குது. அந்த நாய்க்குட்டிய கொஞ்ச ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் கண்ணு வாட்ச்லயுமே பஸ் வர ரூட்லயும் இருந்துகிட்டே தான் இருக்குது. திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது முரண் பிடிக்க ஆரம்பிக்குது. உடனே அவ சரி சரி இறங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட அந்த நாய்க்குட்டி அங்கிருந்து வேகமா ஓடி போய் மறுபடியும் திரும்பி வானதியை பாக்குது. அது வானதியை பார்த்த அடுத்த நிமிஷம் ஹாரன் சத்தம் ஒண்ணு கேட்கவே திரும்பி பார்க்கறா வானதி. தூரத்துல பஸ் வந்துட்டு இருக்குது. அளவற்ற மகிழ்ச்சி. நாய்க்குட்டி எங்க போச்சுன்னு திரும்பி பார்க்கலான்ட்டு ஒரு முறை நாய்க்குட்டியை பார்த்துட்டு ஹேண்ட்பேக்கு, மொபைலு எல்லாத்தையும் எடுத்து மொபைலை ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு பஸ்க்காக எந்திரிச்சு நிக்கிறா. அப்பாடா, கரெக்டா 5 நிமிஷம் கேப்ல வந்துடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் லேட்டானா அப்பா என்ன பண்ணுவாரோன்னு நினைச்சுக்கிட்டு வண்டிக்காக காத்துட்டு இருக்கும் பொழுது வண்டி ஒரு 100, 150 அடி தள்ளி இருக்குது. மெதுவா வந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம். அதாவது நாய்க்குட்டியினுடைய ஒரே அலறல் சத்தம். அது கண்டிப்பா நல்லதுக்கான சத்தம் கிடையாது. அது நாய்க்குட்டியோட தான்னு நல்லாவே தெரியும். பஸ்ஸும் வருது, நாய்க்குட்டியோட சத்தமும் கேக்குது. ஏறலாமா வேண்டாமான்னு அவ மனசுக்குள்ள எக்கச்சக்கமான குழப்பம். இன்னொரு முறை அந்த நாய்க்குட்டி அதே மாதிரி சத்தம் போடுது. இவ மனசு கேட்காம டக்குன்னு மெல்ல மெல்ல நடந்து போய் அந்த பக்கம் எட்டி பார்க்கறா. பஸ் வர்றதுக்குள்ள நாய்க்குட்டிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தலான்ட்டு பார்க்கும் பொழுது அந்த நாய்க்குட்டி கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவன் நிக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல பின்னாடி பெரிய செவர்ல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டு பசங்க விளையாடுறதுக்கு ஸ்போர்ட்ஸுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டோட மதில் சுவருக்குமே இவன் நிக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையில சின்னதா ஒரு மினி வண்டி போற அளவுக்கு ஒரு கேப்பு. அதுல அப்படி இப்படின்னு நிறைய கட்டப்பட்டு மறைப்புகள் கூட இருக்குது. சின்ன சின்ன மரங்கள் கூட வளர்ந்துருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல தான் இவ எட்டி பார்க்கறா. எட்டி பார்த்தவளோட கண்ணுக்கு தெரியல. மறுபடி பார்க்க பஸ்ஸு ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருக்குது. அடுத்த முறை அவ ஏறலான்னு ஒரே மூச்சா முடிவு பண்ணி போரும்போது அந்த நாய்க்குட்டியினுடைய அரளல் சத்தம் மறுபடியும் கேட்டு டக்குன்னு நின்று போகவே பதறிப்போனவ எட்டி பார்க்கறா. அந்த நாய்க்குட்டி ரத்த வெள்ளத்துல கிடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை வெள்ளையன்னு பார்த்த நாய்க்குட்டியில ஒரு வெள்ளை கூட தெரியல. எல்லாமே சிவப்பா இருக்குது. வேகமா ஓடி போய் நாய்க்குட்டியை பார்த்தா உடம்புல எக்கச்சக்கமான அடிகள். அது இறந்தும் போய் கிடக்குது. கண்ணுல கண்ணீர், நெஞ்சில படபடப்போட
தங்கிட்ட ஏதாவது துணி இருக்குதான்னு தேடிட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஷூ கால் ஒன்று வானதியினுடைய பின்பக்கமாக வந்து உதைக்க அவ அப்படியே போய் விழுந்து நிமிந்து பார்க்குறா. அந்த ஆள் வானதியை நோக்கி காலை தூக்கிட்டு மறுபடியும் உதைக்க வராரு. யாருங்க நீங்க? கேள்வி கேட்குற அடுத்த நிமிஷம் வானதியோட வயித்துல அந்த ஷூ கால் 2 வாட்டி உதைக்கப்படுது. வழியில சுருண்டு போயிடுறா. பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி மறைவா இருக்கக்கூடிய இடத்துல வானதியை இழுத்து போட அவ மறைவா போய் விழுந்துடுறா. எந்த பஸ்ஸுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த பஸ்ஸு ஒரு செகண்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க கண்டக்டரு, ஏப்பா ஒரு பொண்ணு நின்ன மாதிரி இருந்துச்சு, காணாம்பா, வண்டி எடு சொல்லிட்டு விசில் அடிக்க உடனே வண்டி அங்கிருந்து கிளம்புது. கத்தலான்னு அவ வாய் எடுக்க கூட அவனால முடியல. அடி வயித்துல ஓங்கி அடிச்சதுல குரல் வெளியில வரல, கத்துறது கூட தெம்பில்ல. அதனாலதான் என்னமோ அடிய முதல்ல அடி வயித்துல ஆரம்பிக்கிறானா என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு இன்னும் அடிகள் விழப்பட்டு அங்கேயே சுருண்டு விழுந்துடுறா. அவ எடுத்து அழகா கொஞ்சம் அந்த வெள்ளை கலர் நாய்க்குட்டி மாதிரியே இவளுடைய உடம்புகள்லயுமே ரத்தங்கள். 2 பேரும் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. இரவு நேரம், பேருந்து வந்து அதிகமா நிக்காத இடம், ஆட்களும் யாரும் கவனிக்கல, சத்தமும் போட முடியாத அளவுக்கு வயிற்றுல அடி. இதனால வானதி அங்க இறந்து போற நிலைமை வரைக்கும் யாருக்கும் தெரியல. சிவம் சொல்லி முடிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் வேலுவுக்கு அப்படி ஒரு கோவம். பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல கையை ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு, எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா சார், இப்படியுமா ஒரு பொண்ணுங்களை போட்டு பண்றது, என்ன சார் காரணமா இருக்கும்? இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பொண்ணுகளுமே வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சு வேலை செய்யற பொண்ணுங்க. ஒருவேளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணுகளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணுங்க ஒத்துக்கல அப்படிங்கறக்காக இப்படி பண்ணுவானுங்களோ? இல்ல வேலு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2 கொலைகளும் கிட்டத்தட்ட ஏன் 99.9% ஒரே மாதிரி இருக்கு. அதனால ஒரே ஆள் தான் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு. எடுத்த உடனே அடி வயித்துல 2 உதைச்சா பெண்கள்னால கத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சு அவன் காலால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான். ஏதோ பலமான ஷூன்னு சொல்றாங்க. மேபி ஹை ரேட்டட் ஸ்போர்ட்ஸ் ஷூவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல நீங்க சொன்ன மாதிரி தான் 2 பெண்களுமே வறுமையின் காரணமாக வேலைக்கு போற பெண்கள். அவங்க நைட் டைம்ல டியூட்டி பார்த்துட்டு போகும்பொழுது தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. 2 பேருமே அன்மேரிட். இவங்க 2 பேருமே குடும்ப சூழ்நிலையை நினைச்சு வளர்றவங்க. இப்படி அப்படி இப்படின்னு என்னென்ன யோசிச்சு பார்த்தாலுமே கொலையாளினுடைய மோட்டிவ் இன்னும் சரியா புரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி அதுக்கப்புறமா தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். சார், இந்த கொலையை முதல்ல பார்த்தது அது சொல்ல மறந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் நேரமா வேலைக்கு போறவங்க யாரோ ஒருத்தீங்க ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப் முன்னாடி எட்டி பார்த்துருக்காங்க. முதல்ல நாய்க்குட்டி இறந்து கிடந்திருக்கு. பதறி போனவங்க 2-3 பேர்த்த கூப்பிட அவங்க எல்லாம் எட்டி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு இறந்து போன தெரிஞ்சிச்சு. உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்பாட்ல போய் எல்லாமே செக் பண்ணோம். அந்த பொண்ணோட பர்ஸ்ல இருந்து ஹேண்ட்பேக்ல இருந்து எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அது மூலமா அவங்க அப்பாவை காண்டாக்ட் பண்ணோம். அவர் ஆல்ரெடி பொண்ணு நைட்டு வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போயிருந்திருக்கிறாரு. அவங்க நைட் டைம் ஆயிடுச்சு, நாளை காலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் தாட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு விசாரித்தோம். அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவரால் வெளியில் போய் வேலை செய்ய முடியாது. சம்திங் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் கை கால்கள்லாம் சரியாக செயலிழக்கல. அதுக்காக அவர் அப்படியே படுத்துருக்கிற ஆளும் இல்லை, வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவர். பொண்ணு எங்கேயாவது தப்பான வழியில போயிடுவாரோன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. நைட்டு 1 நிமிஷம் கூட பொண்ணு லேட்டா வரக்கூடாது, வந்தா இவரால் தாங்க முடியாதுன்னு கால் பண்ணிட்டே தான் இருப்பாராமா. அன்னைக்கும் அப்படிதான் கால் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. பட் கடைசியா அந்த பொண்ணு 9:35க்கு பேசிட்டு வச்சதுக்கு அப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்குது. இவ்வளோ அடிபட்டல அந்த பொண்ணோட மொபைல் உடஞ்சு போயிருச்சு. அதனால மேபி எடுக்காம இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துருக்கோம். அன்னைக்கு அந்த டைம்ல வந்து பஸ் கண்டக்டரையும் டிரைவரையும் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஒரு பொண்ணு ரொம்ப தூரமா நின்றுட்டு இருந்தது சார். நாங்கள் அந்த ஸ்டாப்புக்கு வந்து நிறுத்தலான்னு வந்தோம். வந்து பக்கத்துல பார்க்கும்போது அந்த பொண்ணு இல்லை. வழக்கமா அந்த டைம்ல இந்த மாதிரி ஏரியாக்கள்ல லேடிஸ் நிக்கிறதுமே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காணாம போறதும் வழக்கம்தான் சார். அந்த மாதிரி நாங்கள் நினைச்சுக்கிட்டோன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் பண்ற தப்புகள்னால குற்றங்கள் கூட கவனிக்கப்படுறதில்ல பாத்தீங்கல்ல சார். நான் இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நடந்த அந்த கேஸு ஒரு எதிர்பாராத விதமா நடந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணோட கேஸையும் கேட்கும் பொழுது குற்றவாளி 2த்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறான். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், குற்றவாளி இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை சார். ஆமா வேலு, அவன் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான்னு எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டாம். இந்த சுத்து வட்டார ஏரியாக்கள்ல இது வரைக்கும் 2 கொலை நடந்திருக்கு. அதனால குற்றவாளி
பக்கத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நாம அட்வான்டேஜா எடுத்துக்கூடாது. ஏன்னா அவனை நம்ம ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அவன் மூவ் ஆகி வேற இடத்துக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த வேற இடங்கிறது வேற டிஸ்ட்ரிக்ட், வேற ஸ்டேட்டா கூட இருக்கலாம். அவன் தப்பிக்க விடக்கூடாது. அதனால நம்ம ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சு தான் ஆகணும். நான் போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு உங்களை காண்டாக்ட் பண்றேன். உங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே என்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஒரு பக்கம் இதை ப்ரொசீட் பண்ணுங்க. நாங்க ஒரு பக்கம் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்வெஸ்டிகேஷனுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கட்டும். ஃபர்தரா மூவ் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல க்ளூ கிடைக்கும். ஏன்னா பக்காவா யாருனாலையும் தப்பு பண்ண முடியாது. ஓகே சார். சொன்ன வேலு டக்குன்னு, சார் எங்க கான்ஸ்டபிள் அந்த பொண்ணு ஏதோ ரயில்வே ட்ராக்ல கடந்துச்சுன்னு சொன்னாங்க சார். இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை. மேபி கான்ஸ்டபிள்ஸ் வேற ஏதாவது கேஸுக்கு இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரயில்வே ட்ராக்ல கிடந்தது வேற ஒரு பொண்ணு. ஆனால் அது சூசைட் கேஸு. அது தப்பான இன்ஃபர்மேஷன். எங்கள் கான்ஸ்டபிள் எங்ககிட்ட சொன்னார். நான் அப்போவே உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஓகே ஓகே சார். அப்போது எங்கள் கான்ஸ்டபிள் ராஜேந்திரன் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. ஆமாப்பா. சொல்லிட்டு சிவம் அங்கிருந்து தான் பையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜிஹெச்ல டாக்டர்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கலான்னு சொல்லி கிளம்ப, இன்ஸ்பெக்டர் வேலுவும் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் கிளம்புறாரு. அவர் கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் ஃபோன் அடிக்க அதை எடுத்து பேசிக்கிட்டே வேலு கிளம்ப, சிவம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ரூமை நோக்கி நடந்து போகிறாரு. கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பின்னாடி இருந்து சார் சார்னு சத்தம் கேட்குது. சார், சிவம் சார். சிவம் டக்குன்னு திரும்பி பார்க்க வேலு வேகமாக பின்னாடி ஓடியாடுறாரு. வேலு ஓடியார திசையை நோக்கி இன்ஸ்பெக்டர் சிவம் ஒரு 2 எட்டு முன்னாடி வர வேலு பக்கத்தில் வந்து நின்று, என்ன வேலு, என்னாச்சு? சார், கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணாரு. மூச்சரிக்க வேலு சொல்ல வர விஷயங்களை அவர் சொல்ல வர, பொறுமையா இருங்க, மெதுவா நல்லா மூச்சு வாங்கிட்டு பேசுங்க. ஒரு அரை நிமிஷம் மூச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய வேலு, சார் கான்ஸ்டபிள் ராஜேந்திரன் ஃபோன் பண்ணார் சார். சொல்லுங்க, இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்காமா சார்? எங்க சொல்றீங்க சார்? அந்த டெய்லி மார்க்கெட் போடுவாங்கல்ல? ஆமா, அந்த டெய்லி மார்க்கெட் போடுற இடத்துல ஒரு பொண்ணு இதே மாதிரி அடிபட்டு கிடந்தாங்களாமா சார். அப்படியா? இப்போ யார் அங்கே போயிருக்காங்க? அந்த இன்ஸ்பெக்டர் யாரு? அந்த ஸ்டேஷன் யாரோடது? இல்லை சார், அது எங்களுக்குள்ள தான் வரும். நாங்கள் தான் சார் போகணும். வாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போவோம். இல்லை சார், அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ வேலு, அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்குதா? ஆமாம் சார், அவங்க உயிரோடு தான் இருக்காங்க சார். அந்த பொண்ணு இன்னும் இறக்கல. கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலான்னு போயிருக்காங்க சார். பட்டு கான்ஸ்டபிள் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த 3 கேஸ்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது சார். அவர் அப்படி சொன்ன உடனே டக்குன்னு சிவத்தோட மூஞ்சியில ஒரு தெளிவு வரவே, வாங்க வேலு, நான் முதல்ல அதை போய் பார்க்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இன்ஸ்பெக்டர் சிவமும் இன்ஸ்பெக்டர் வேலுவும். அந்த தீவிர அறுவை சிகிச்சை வார்டு, அதாவது எமர்ஜென்சி சர்ஜரிக்கல் யூனிட்டுக்கு முன்னாடி யாருமே இல்லை. ஆனா பரபரப்பா நர்ஸ்லாம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவங்க போன உடனே அங்கே இருக்கிறவங்கள பார்த்த அங்கே இருக்கிறவங்க எந்திரிச்சு நிற்க, சார் சார், என் பொண்ணுக்கு அந்த அம்மா ஏதோ சொல்ல வர, பக்கத்தில் இருக்கிற அவருமே ஏதோ பேச வராரு, அதாவது அந்த பொண்ணோட அப்பா. ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிவமும் வேலுவும் அந்த எமர்ஜென்சி சர்ஜரிக்கல் யூனிட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நர்ஸ் 2-3 பேர் வேக வேகமாக போக அதில் ஒரே ஒரு நர்ஸை மட்டும் கூப்பிட அவங்க, சார் சொல்லுங்கள் சார். மேடம் சாரி, நான் இன்ஸ்பெக்டர் சிவம், இவர் இன்ஸ்பெக்டர் வேலு. சொல்லுங்கள் சார், இந்த பொண்ணு இப்போது அடிபட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி கொஞ்சம் பேசணும். இந்த சுச்சுவேஷனில் இப்படி கேட்குறோன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். பட்டு இந்த கேஸ் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்குது. இதே மாதிரி ஆல்ரெடி 2-3 கேஸ் ஆகிருக்கு. அதனால தான் நாங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே வேறு எந்த பொண்ணுங்களுக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தான் கொஞ்சம் ஒத்துழைக்க முடியுமா? சார் இருங்க சார், இந்த பொண்ணு வந்து அட்மிட் ஆனதுலேருந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இருக்கிறது சீனியர் நர்ஸ் சுதா தான். ஆனால் இப்போது உள்ள அவங்க எமர்ஜென்சியாக இருக்காங்க சார். அவங்கள வேணால் நான் உள்ளே போய் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். அந்த பொண்ணோட கண்டிஷன் எப்படி இருக்குது சார்? அவங்க கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அந்த கதவை திறந்துக்கிட்டு சீனியர் நர்ஸ் சுதா எட்டி பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்கமாலா, சீக்கிரம் உள்ளவா சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார் சொல்லுங்கள் சார். மேடம் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் எமர்ஜென்சி சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே மேடம் சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. இவ்வளோ நேரம் இன்ஸ்பெக்டர் சிவம் கேட்டது தப்பு தானே அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அவ்வளோ எமர்ஜென்சியாக ஒரு உயிரை காப்பாற்றிட்டு இருக்கும்போது நாம் போய் இப்படி கேட்டிருக்க கூடாதோ அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் தாமதிக்கிறங்கிறது சரியான விஷயம் இல்லையே. இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேருமே கொஞ்சம் மெதுவாக நடந்து வர அந்த பேரண்ட்ஸ் அழுதுட்டு இருக்கதை பார்க்குறாங்க. டக்குன்னு இன்ஸ்பெக்டர் வேலு, நீங்கள் தான் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸாம்மா? ஆமாங்க, நாங்கள் தாங்க. ஒரே பொண்ணு. உங்கள் பொண்ணோட பேர் என்ன? ரம்யாங்க.
என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? என் பொண்ணு ராயபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு துணி கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க? 9 மணிக்கு தாங்க வேலை முடியும். அதுக்கப்புறம் 9:10க்கு ஒரு பஸ் இருக்குது. அதுல ஏறி வீட்டுக்கு ஒரு 9:20 இல்லன்னா 9:30க்குள்ள வந்துருவா. பக்கத்துலயா வீடு? ஆமாங்க. பக்கத்துல தான். பஸ்ல போனோம்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம். அதுக்குள்ள எப்படி வீட்டுக்கு வந்துரலாம். உங்க பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு எப்படி தெரிஞ்சுச்சு? காலையில தான் சார் அவ ஃபோன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. நைட்டு முழுக்க அவ வரவே இல்ல. நாங்களுமே கேட்க வேண்டிய எல்லார்கிட்டயும் நாங்க கேட்டுக்கிட்டோம். ஆனா யாரும் எந்த பதிலும் சொல்லல. அவிங்க கடைக்கு கூட போய் பார்த்தோம். அவிங்க கடை பூட்டி இருந்துச்சு. ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, ரம்யா எப்பவோ கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வராதவள நாங்களும் தேடு தேடுன்னு தேடினோம் சார். காலையில கொஞ்சம் ஒரு 8, 8:30 மணி இருக்கும் சார். அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுல ஒரு ஆம்பள பேசினாரு. என்னன்னு கேட்டதுக்கு, உங்க பொண்ணு ஒரு புளிய மரத்துக்கு கீழ அடிபட்டு கிடக்குறாங்கன்னு சொன்னாங்க. துடிச்சு போய் வண்டி எடுத்துட்டு போய் பார்த்தோம் சார். மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தா. வேகமா எடுத்து போட்டு வந்துட்டோம் சார். இங்க வந்தா கண்டிப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு சொன்னோம் சார். தயவு செஞ்சு என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார். யார் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இந்த மாதிரி சூழ்நிலையில கேட்கக்கூடாது. ஆனா அது எங்களோட கடமை. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கடைக்கு எத்தனை வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க? அவ ஒரு 3, 4 வருஷமாவே போயிட்டு இருக்கிறா சார். என்ன படிச்சிருக்காங்க? 12th வரைக்கும் தான் சார் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. ஒரே புள்ள தான். வறுமையினால படிக்க வைக்கல சார். வேலைக்கு போக வேணான்னு எவ்வளோ தூரம் சொன்னோம். ஆனா அப்பாவோட கஷ்டத்தை குறைக்கணும், அம்மாவோட கஷ்டத்தை குறைக்கணும்னு வேலைக்கு போயிட்டு வரா சார். எப்பவும் இதே டைம் தானா? ஆமா சார். எப்பவுமே 8:45, 9 மணி வரைக்கும் வேலை பாப்பா. 9:10க்கு ஒரு பஸ்ஸுக்கு வருவா. ரெகுலராகவே அப்படிதான் சார். சனி, ஞாயிறு அதை தவிர்த்து ஏதாவது பண்டிகைனா எப்படி நைட் ஆயிடும் சார். அந்த மாதிரி சமயத்தில் முதலாளியே ஆட்டோ வச்சு வீடு வரை கொண்டாந்து விட்டுட்டு போவார் சார். அவங்களோட வேலை செய்கிறவங்க, அந்த கடையோட ஓனர் அவர்லாம் எப்படி? தங்கமான ஆளு தான் சார். அவரு அப்படி ஒன்றும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்ல. பிள்ளைய கூட வேலை செய்கிறவங்களையோ இல்லை அவரை பற்றியோ ஒரு நாள் தப்பாக சொன்னது கிடையாது சார். அதுக்குள்ளேயே கான்ஸ்டபிள்ஸ்லாம் வந்துற கான்ஸ்டபிள் வந்து பக்கத்தில் நின்ன உடனே வேலு பார்த்து, அண்ணா கான்ஸ்டபிள் அண்ணா சொல்லுங்க சார், இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிங்க. அந்த பொண்ணு ஒர்க் பண்ண கடை, அந்த ஏரியா அங்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கம்ப்ளீட் டீட்டெயில் வாங்குங்க. சொல்லிட்டு அவர் திரும்பி போலான்னு நினைக்கும் பொழுது கான்ஸ்டபிள் கரெக்டாக அந்த பேரண்ட்ஸ் கிட்ட, உங்க பொண்ணு எந்த ஏரியாலம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? ராக்கியாபுரம் சார். டக்குன்னு வேலு திரும்ப, எந்த ஏரியா சொன்னீங்க? ராக்கியாபுரம் சார். ஆனால் காலைல உங்க பொண்ணு எந்த இடத்துல கிடந்தாங்க? அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய புளி மரத்துக்கு கீழே கிடந்தா சார். உங்க பொண்ணு வேலை செஞ்ச கடையோட பேர் என்ன? மகாலட்சுமி சார். மகாலட்சுமி சில்க்ஸ். அந்த ஏரியாவில் ஓரளவுக்கு பெரிய கடை சார். நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அதில் என் பிள்ளை யார் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சார். சரி, ஓகே. திரும்ப அவர் டைரெக்டாக சிவத்துக்கிட்ட போய், சார் சொல்லுங்க வேலு, கேட்டிங்களா எல்லாத்தையுமே? கேட்டேன் சார். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கிறாரு. சார் எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. சொல்லுங்க வேலு. அந்த பொண்ணு புளி மரத்துக்கடையில் வந்து கடந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுறது ராக்கியாபுரத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு துணி கடையிலையாமா சார்? ராக்கியாபுரமா? ஆமாம் சார். அதாவது வானதி ஒர்க் பண்ணுற மெடிக்கல் அங்கே தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். அதனால தான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு. வானதி ஒர்க் பண்ண மெடிக்கலும் அதே ஏரியாவில் தான் இருக்குது. இந்த பொண்ணு ரம்யாவோட துணி கடையும் அதே இடத்துல தான் இருக்குது. அப்போது கொலையாளி முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சார். சரி வேலு, இப்போது உங்கள் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணீங்களே, சரண்யா எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க? அவங்க ஒரு இடத்துல பார்ட் டைமாக டியூஷன் போயிட்டு இருந்தாங்க சார். அது இல்லாமல் எம்பிஏ படிச்சிருக்கறனால ஒரு கடைக்கு அக்கௌண்டண்ட்டாக போயிட்டுருக்காரு. அதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு அக்கௌண்டண்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். அது எந்த ஏரியான்னு சொல்ல முடியுமா? டக்குன்னு யோசிச்சவர், சார் அது ராக்கியாபுரம் கிடையாது. ஆனால் ராக்கியாபுரத்துலேருந்து ஒரு 3, 4 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் சார். ஸோ அப்போது இந்த 3 பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, அந்த 3 பொண்ணுகளும் கிட்டத்தட்ட கொஞ்சம் நெருக்கமான இடத்துல வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. அப்படிதானே? ஆமாம் சார். அப்போது வேலு, குற்றவாளி அந்த ஏரியாவில் தான் இருக்கணும். இந்த 3 பொண்ணுகளையுமே ஏதாவது ஒரு வழியில் கண்காணிச்சுக்கிட்டு இருந்துட்டு இந்த பொண்ணுகளை பிளான் பண்ணி கொண்டு இருந்திருக்கணும். ஏன்னா ரம்யா வந்து துணிக்கடையிலேருந்து வெளியில் வந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் துரத்திட்டு போய் அந்த பொண்ணை கொண்டிருக்கிறாங்க. உங்கள் கேஸில் வந்திருக்கு பார்த்தா சரண்யாவே அப்படிதான். அந்த இடத்துல கொல்லாமல் அவங்க நைட்டு பார்ட் டைமாக வேலைக்கு போகிற இடத்துல கொண்டிருக்கிறாங்க. இதில் 3 பொண்ணுகளும் வீட்டில் வறுமையின் காரணமாக எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறவங்க.
நைட்டு லேட் நைட்டில் வீட்டுக்கு போகிறவங்க. அப்போ குற்றவாளி அந்த ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாம் 4-5 கான்ஸ்டபிள்ஸை அந்த இடத்துல போடுவோம். எங்கள் எஸ்ஐ பிரபுவை அந்த இடத்துல நான் கூட இருக்க சொல்கிறேன். அவங்க கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கட்டும். அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லையும் சொல்லி அலாட் பண்ணுவோம். அண்டு எங்கள் பிரபு விட்டு நான் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். அவர் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நமக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு. அப்படி கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு இன்னும் க்ளூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குற்றவாளி எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு தப்பை மட்டும் பண்ணிடவே கூடாது. அதுக்கு நாம் வழிவகுத்துடக்கூடாது. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த எமர்ஜென்சி சர்ஜரிக்கல் யூனிட்லேருந்து டாக்டர் ஒருத்தர் வெளியில் வராரு. இவங்க 2 பேரும் முன்னாடி போய் நிற்க, ஹலோ இன்ஸ்பெக்டர்ஸ். ஹலோ டாக்டர், அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க? கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த பொண்ணை பயங்கரமாக தாக்கியிருக்கிறாங்க. அடியே அடி வயிற்றுல விழுந்திருக்குது. அதுவும் பலமான ஏதோ ஒரு பொருளை வச்சு தாக்கியிருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான உதிரிப்போக்கு. ரத்தம் நல்லா போய் அவங்க அந்த இடத்துலையே எதுவுமே பேச முடியாமல் சுருண்டு விழுந்திருக்கிறாங்க. சுருண்டு விழுந்துங்களும் இல்லாமல் அங்கங்கே இடங்கள்ல பலமாக தாக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கால்களால் அடிச்சு உதச்சி மிதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடிச்சதுல கழுத்துல 2-3 நரம்புகள், அடி வயிற்றுல ஃபுல்லாகவே நல்லா புண்ணு, உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி கிடக்குது. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம். பட்டு எதுவாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நேரம் போய் தான் சொல்ல முடியும். டாக்டர், அவங்க கண்ணு முழிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதா? இன்ஸ்பெக்டர், அடி விழுந்ததை பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ உயிரோடு இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். ஏதாவது மிராக்கல்னால அவங்க கண்ணு முழிச்சாங்கன்னா தான் உண்டு. பட் ஆஸ் அ டாக்டராக ஒரு மெடிக்கல் பார்த்து அவங்களுக்கு பட்டிருக்கக்கூடிய அடி வேதனைகளை பார்க்கும் பொழுது அவங்க பிழைப்பாங்களா அப்படிங்கிறது 99% ஷியோராக இல்லை. கன்ஃபார்மே வாய்ப்பு கிடையாது. சார், இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற இன்ஸ்பெக்டர் நான் தான். சொல்லிட்டு வேலு முன்னாடி வர, சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், இந்த ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ஒரு கான்ஸ்டபிளை இங்கே போடுறோம். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள். இங்கே அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதனால தான். ஓகே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணுங்க அதெல்லாம் கேட்டுட்டு போயிடுறாங்க. கான்ஸ்டபிள் ஒருத்தரை அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அதே அன்னைக்கு ஈவினிங் எஸ்ஐ பிரபு வேகமாக ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. கான்ஸ்டபிள் சுந்தரம் நின்றுட்டு இருக்க, சுந்தரம் அண்ணன் சொல்லுங்க தம்பி, இன்னும் இன்ஸ்பெக்டர் வரலையா? இல்லை தம்பி, அந்த பொண்ணு அடிப்பட்ட இடத்த மாதிரி பார்க்க போகிறேன்ட்டு போயிருக்கிறாரு. அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ பார்க்கணுன்னு சொன்னார். எப்போ வருவாருன்னு தெரில. சரிண்ணே, அந்த ஏரியாவில் கான்ஸ்டபிள்ஸை போட சொன்னமே அவங்களாம் போயிட்டாங்களா? நம்ம ஸ்டேஷன்லேருந்து 2 பேர், அந்த ஸ்டேஷன்லேருந்து 2 பேருன்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 பேர் போயிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாத்துக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நீங்கள் தான் இதுக்கு இன்சார்ஜ் அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட வந்து ஏதோ பேசணும்னு சொன்னார். சரி, நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு அவரோட பிளேஸில் போய் உட்காந்து 20 நிமிஷம் கழிச்சு வாசலில் ஜீப் வர அதுலேருந்து இறங்கி இன்ஸ்பெக்டர் சிவம் உள்ளே வராரு. அவரை பார்த்த உடனே எந்திரிச்சு சல்யூட் அடிச்சதுக்கு அப்புறமா, சார், இந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு போயிட்டாங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ரிப்போர்ட் கொடுத்துட்டு கிளம்பலான்னு வந்தேன் சார். சொல்லுங்கள், என்னாச்சு பிரபு? சார், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்கள் செக் பண்ண சொன்னீங்க இல்லையா? அதெல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கேஸில் அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த சரண்யா, இவங்க 2 பேரும் அங்கே இருக்கக்கூடிய கடைகள் வழியாக போனதுக்கான எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது. நம்ம கேஸில் வானதி அவங்களோட மெடிக்கல்மு, இந்த பொண்ணு ரம்யா ஒர்க் பண்ண கடையுமே கிட்டத்தட்ட 2-3 கடைகளுக்கு பக்கமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு சரண்யாவோட ஆஃபீஸ் அங்கிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு சார். இருந்தாலும் அவங்க அந்த வழியாக தான் சார் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பஸ் ஏறுறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஃபுட்டேஜை பாருங்கள் சார். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கடையிலோடைய ஃபுட்டேஜையும் வாங்கினோம். பட் எல்லா ஃபுட்டேஜ்லேயுமே ஒவ்வொரு ஃபுட்டேஜில் தான் ரம்யாவும் வானதியும் கூடவே சரண்யாவும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அடிக்கடி தெரியல சார். ஆனால் இந்த கடந்த 1 மாதமாக இருக்கக்கூடிய ஃபுட்டேஜில் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க கடையிலிருந்து வரக்கூடியதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. வானதி ஒர்க் பண்ண மெடிக்கல், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை, அந்த பொண்ணு ரம்யா ஒர்க் பண்ண துணி கடை, அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய கடைகள்லேருந்து கிடைச்ச ஃபுட்டேஜ் தான் சார். அதில் இவங்க 3 பேர் அப்பியரன்ஸாக இருக்கக்கூடிய 5 வீடியோஸ் இதில் இருக்குது சார். சொல்லிட்டு போட்டு காட்ட அந்தந்த கடைகளுக்கு வெளியில் இவங்க ஹேண்ட்பேக் மாட்டிட்டு போகிறது நல்லாவே தெரியுது. இருட்டில் இருக்கிற எந்த வீடியோவும் கிடைக்கல. காலையில் வேலைக்கு வர்றது மட்டும்தான் தெரியுது. இதில் என்னென்னா, ரம்யாவோட துணி கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ்லேயுமே வானதியோட மெடிக்கலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ்லேயுமே இவங்க 2 பேர் இருக்கிறது சரிதான். ஆனால் சரண்யாவோட ஆஃபீஸ் அங்கிருந்து கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர். அப்படி இருக்கும் பொழுது 2 வாட்டி சரண்யா எதுக்காக ராக்கியாபுரத்து வழியாக வந்து பஸ் ஏறிந்திருக்கணும்? சரண்யா பஸ் ஏறணும் அப்படின்னா வேறு ஏதாவது வழியில் கூட போய் பஸ் ஏறிந்திருக்கலாம். அப்படி இருக்கிற நிலைமையில இந்த வழியாக வந்து பஸ் ஏறியிருக்கிறாங்களேங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வருது.
இதுல ஒரு க்ளூ கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனா சரண்யா எதுக்காக பஸ் ஏறணுங்கிற கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. சரண்யா நினைச்சிருந்தா அவங்க ஆஃபீஸ்க்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்ல இருந்தோ ஏறிந்திருக்கலாம். எதுக்காக ராக்கேபுரம் வந்திருக்கணும்? வேற எந்த விதமான சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கல. அப்ப வீட்ல இருக்கிற யாருக்கிட்டயாவது இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே பிரபு, சார் நான் அந்த ஏரியாவுக்கு போறேன் சார். என்ன பொறுத்த வரைக்கும் குற்றவாளி அந்த ஏரியால இருக்கக்கூடிய லேட் நைட்ல போற பொண்ணுங்கள பார்த்து தான் இதெல்லாம் பண்றான்னு தோணுது சார். நாம கொஞ்சம் நைட்லாம் பார்த்தோம். நைட் ஷிஃப்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்கு அந்த குற்றவாளி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆமா பிரபு. ஏற்கனவே நம்ம ஸ்டேஷன்லேருந்து 2 பேருமே, வேலுவோட ஸ்டேஷன்லேருந்து 2 பேருமே அங்க போயிட்டாங்க. அங்க இருக்கிற கடைகள்ல இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க. பத்திரமா பார்த்துக்குங்க. அதே மாரி அந்த மெடிக்கல்ஸ்க்கும், அந்த துணி கடைக்கும் பக்கத்துல கவனமா வாட்ச் பண்ணுங்க. நீங்க இத கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சரி சார். சொன்னதுக்கு அப்புறமா கான்ஸ்டபிள் சுந்தரத்த கூப்பிட்டு, "சுந்தரம் அண்ணன், சொல்லுங்க தம்பி. இந்த பொண்ணு பேர் என்ன? சரண்யா. அந்த பொண்ணு ஒர்க் பண்ண ஆஃபீஸ்க்கு போங்க. அங்க விசாரிங்க. அங்க விசாரிச்சு, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பாருங்க. வேணும்னா நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஒரு கான்ஸ்டபிள அங்கேயும் நிக்க வச்சு வாட்ச் பண்ண வைங்க. எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு நமக்கு தெரியணும். அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டியாவது, எதுக்காக சரண்யா ராக்கியாபுரம் வழியா வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுனாலும் கேட்டு வைங்க. தம்பி ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சுன்னா, இன்னொருக்கா போய் கேட்கறனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லைல்ல. சரிங்க தம்பி, நான் போய் பார்க்குறேன். இப்பவே கிளம்புங்க. லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா, இந்த குற்றவாளியை பார்க்கும் பொழுது, அவன் ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக பண்றான். ஆனா, ஒரு பேட்டர்ன வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பேட்டர்ன வச்சு பண்றான் அப்படின்னா, அவன் மனதாலேயோ, இல்ல வேற ஏதோ விஷயனாலேயோ பாதிக்கப்பட்டவனா தான் இருப்பான். சார், அப்படின்னா நீங்க சைக்கோன்னு சொல்ல வரீங்களா? அவனுடைய நடவடிக்கைகள், அவன் இந்த பொண்ணுங்கள கொடுமைப்படுத்துனது, இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, மேபி அவன் ஏதாவது ஒரு வகையில மனதால பாதிக்கப்பட்டவன். அதாவது நீங்க கேட்ட மாரி சொல்லணும் அப்படின்னா, சைக்கோவா இருக்கறக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். பேசிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு சிவத்தினுடைய மொபைல் அடிக்க, எடுத்து பார்க்க அதிலிருந்து ஒரு அன்னோன் நம்பர் வருது. ஹலோ யாரு? சார் நான் கான்ஸ்டபிள் பேசுறேன் சார். கான்ஸ்டபிள் எங்கிருந்து பேசுறீங்க? சார் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. சார் அந்த பொண்ணு ரம்யா. ஆமா. அந்த பொண்ணு இறந்துருச்சு சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார். அந்த பொண்ணு இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூளைச்சாவு அடைஞ்சிருக்கு சார். அதாவது பிரைன் டெத் ஆயிட்டாங்க சார். ஹாஸ்பிட்டல்ல இன்ஸ்பெக்டர் சிவம் நின்னுட்டு இருக்க. அவரு பக்கத்துல வராரு. வேலுவுடைய சப் இன்ஸ்பெக்டர் கணேசன். சார் சொல்லுங்க கணேசன். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு சார். அந்த பொண்ணோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே தானம் பண்ணிட்டாங்க. எல்லா ப்ரொசீஜரும் ஓவர். டெட் பாடியை அவங்க வீட்டில் கொடுத்துடலாமான்னு வேலு சார் கிட்ட கேட்டேன். அவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடுத்துட சொன்னார் சார். அந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுக்கலாமா சார்? ஆமாம் கணேசன். நானும் அதை பற்றி வேலுக்கிட்ட பேசினேன். பேரண்ட்ஸு அந்த பொண்ணு இறந்து 2 நாளைக்கு மேலே ஆகிறதுனால ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. எஸ்பி கிட்ட நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு இனிமேல் வச்சிருந்து நமக்கு எந்த விதமான யூஸும் இல்லை. அதான் உடல் உறுப்புகள் எல்லாமே தானம் கொடுத்தாச்சே. நம்ம எல்லா ப்ரொசீஜரையும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சு அவங்கள வீட்டுக்கு தாட்டி விட்டுற வேண்டியதான். சரிங்க சார். சொல்லிட்டு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கையெழுத்து வாங்க வேண்டிய இடங்கள் எல்லாத்தையும் காமிச்சு தாட்டி விட்டதுக்கு அப்புறமா கணேசன் இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட திரும்ப, சிவம் ஏதோ ஒரு ஃபைலை நல்லா பார்த்துட்டு இருக்க, அவர் அதை கவனிக்காமல் இருக்கிறாரு. கணேசன் உடனே, சார் எனக்கு ஒரு டவுட்டு, சொல்லுங்க. இந்த கேஸில் இருக்கக்கூடிய எல்லா க்ளூவும் நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்னன்னு வச்சு சார் இந்த கேஸை மூவ் பண்ணுறது? எனக்கு இதை பற்றி ஒன்றுமே புரியல. இல்லை கணேசன், எதுவுமே லாஸ் ஆகலை. ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? அந்த க்ளூ அப்படியே தான் இருக்குது. ஓ, நம்மளுக்கு ஒரு துணையாக இருந்த ரம்யாவோட வாக்குமூலங்கள் கிடைக்கலைங்கிறதுக்காக நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டீங்களா? சார் மேபி. ஆனால் எந்த பாயிண்ட் வச்சு இப்போ நம்ம மூவ் ஆகிறது? ஆக்சுவலாக நாங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்த எல்லா கேஸ்லேயுமே இந்த அளவுக்கு க்ளூ கிடைச்சதே கிடையாது. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். ஒரு க்ளூவுமே கிடைக்காம 15 நாள் 20 நாள் அலைன்னு அலைஞ்சு, அதுக்கப்புறமா நாங்களா ஒரு லைனை பிடிச்சி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு தேடி கண்டுபிடிச்ச கேஸ்லாம் பல இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. குற்றவாளி ராக்கியாபுரத்துக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியுது. காரணம் அந்த ஏரியாவில் இருக்கிற பெண்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 2 நாளாக நம்ம அந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக எல்லா கடையிலையும் செக் பண்ணிட்டு இருக்கிறோம். கான்ஸ்டபிள்ஸ் 4 பேர் கூட எங்கள் சப் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கிறாரு. அதனால இந்த 2 நாளில் எந்த சந்தேகம் வந்தாலும் எஸ்ஐ பிரபு கண்டிப்பாக வாட்ச் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளி மனதால் பாதிக்கப்பட்டு, இங்கிலீஷில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே எப்படி சார் சொல்கிறீங்க? அவன் பிளான் பண்ணியிருக்கலாம்ல? கண்டிப்பாக இல்லை. முதல் காரணம், குற்றவாளி
கொல்லப்பட்ட 3 பெண்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. ஒரே ஏரியால ஒர்க் பண்ணாலும், அவைங்கள யாரும் யாரும் பார்த்துக்கிட்டு பேசின மாதிரியான அடையாளங்கள் இல்ல. அதே மாரி 3 பெண்களுமே வறுமையின் காரணமா அதிகப்படியான வேலைகள் செய்யக்கூடியவைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளான் பண்ணி கொலை பண்றவனுடைய நோக்கம் கொலையா மட்டும் தான் இருக்கும். அவன் எப்படி கொல்றன்னு யோசிக்க மாட்டான். 3 கொலைகளும் ஒரே மாரியா இருக்கு அப்டின்னா, அவன் மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சவனா தான் இருப்பான். அதாவது சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டவன் மட்டும் தான் இந்த மாரி பண்ண முடியும். எடுத்த எடுப்பிலே பெண்ணுடைய அடி வயித்துல அடிக்கிறான்னா, அவன் ஏதோ ஒரு வகையில ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டிருந்திருக்கணும். இல்ல அவன் ஏதாவது ஒரு வகையில யாராவதுனால ஏமாத்தப்பட்டிருந்திருக்கணும். அதனால அவன் இப்படி பண்ணலாம். சார், யாரோ ஒருத்தர் ஏமாத்துனாங்க அப்படிங்கிறதுக்காக, எதுக்கு சார் மத்த பெண்கள இவன் இப்படி பண்ணணும்? இது ஒரு லாஜிக்கே இல்லையே சார். ம். கணேஷ், நாம நல்ல நிலையில இருக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு இந்த சிந்தனை வருது. மனமே பாதிக்கப்பட்டிருந்து, தனக்கு வெறி பிடிச்ச மாரி நடந்துக்கிறவன் என்ன பண்ணுவான்? சார், ஆனா ஒரு சாதாரண விஷயத்துக்காக, தனக்கு நடந்த ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக மற்றவங்கள கொல்றதுங்கிறது அதான் ஒரே லைன்ல முடிச்சுட்டனே. அவ மனதால பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறா. பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சாதாரண விஷயம் தானே. இதுக்காக கூடவா பழி வாங்குவாங்க? இதுக்காக கூடவா கொல்லுவாங்கன்னு நீங்க கேட்குறீங்க. வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கும் பொழுது, தன்னோட தம்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணான் அப்படிங்கிறதுக்காக, அந்த 7 வயசு பையன 12 வயசு பையன் கொன்றுக்கிறான். அவனுக்கு என்ன தம்பிய கொல்லணும்னு ஏதாவது மோட்டிவா? அதே மாதிரி வீட்ல சாப்பாட்டுல உப்பு பத்தல அப்படிங்கறக்காக தன்னோட அம்மாவையே கரண்டி எடுத்து மண்டைய பொளந்து கொன்றுக்கிறான் ஒருத்தன். அவனுக்கு என்ன அம்மாவை கொல்லணும்னு இருக்கா? இது மட்டும் கிடையாது. சாதாரணமான ஒரு கிண்டல் பேச்சுனால 4 பொண்ணுகள, தன் கூட படிக்கிற 4 பொண்ணுகள மாடியிலிருந்து கீழே தள்ளியிருக்கிறா ஒரு பொண்ணு. நீங்க சைக்கோல்ஸோட கதையோ, இல்ல ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். காரணம், இதுக்காக கூடவா கொலை பண்ணுவாங்க அப்படின்னு. இது எதுவுமே பிளான்டு கிடையாது. அவிங்க மனதால பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வு அந்த மூமெண்ட்ல ஞாபகம் வந்து அவிங்களுடைய கோவத்த எச்சாக்குறது மட்டும்தான். ஒரு நிமிஷத்துல வரக்கூடிய கோவம் அவிங்கள கொலையாளியா மாத்திருது. ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். இப்போ வீட்ல 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 6 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 2 வயசு. இந்த 2 குழந்தைகளுக்கான இடைவெளி ரொம்ப கம்மி. இன்னும் சொல்ல போனோம்னா, ஒரு அம்மா தன்னோட வீட்ல குறைவான வயது இருக்கக்கூடிய குழந்தைகள வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த 2 குழந்தைகளும் பயங்கரமா சண்டை கட்டி அழுகுறாங்க. அப்ப அம்மாவுக்கு ஒரு உணர்வு வரும். என்ன வரும்? அப்படியே அடிச்சு தூக்கி ஏதாவது பண்ணிரலாமான்னு தோணும். ஆனா, அவ தாய்மை அப்படிங்கிறதுக்காக, தன் குழந்தைகளுக்கு வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அவ தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்குவா. மீன்ஸ் அடிச்சுக்கிறது, கத்துறது, முடிய பிச்சுக்கிறதுன்னு. இதத்தான் டெலிவரிக்கு அப்புறமா வரக்கூடிய டிப்ரஷன் சொல்றாங்க. அந்த அம்மா ஏதாவது நினைக்கிறாங்களா? குழந்தைகள அடிக்கணும், போகணும், வரணும்னு. இல்ல சார், அப்படி எதுவும் நினைக்கிறது இல்ல. காரணம், கோவத்துல கூட ஒரு தெளிவு, கோவத்துல கூட ஒரு பாசம். அதுதான் தாய்மை. அதனால தான் எந்த அம்மாவும் தன்னுடைய குழந்தைகள அவ்வளோ கோவத்துல கூட அடிக்கிறது கிடையாது. ஆனா ஒரு சிலரு கோவம் வந்த உடனே அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்துக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க தான் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டவங்க. கோவத்துல ஒருத்தர கன்னா பின்னான்னு அடிக்கிறதுமே மனநல நோயினுடைய ஆரம்ப நிலை தான். அது உச்சக்கட்டத்துக்கு போய் கொல்றது தான் அவங்க சைக்கோவோட எக்ஸ்ட்ரீம் லெவல். இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு நாம கேட்குறோம். காரணம் என்ன? நம்மளோட இடத்துல இருந்து நாம யோசிச்சு பார்க்குறோம். எம்பத்தின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, கேள்விப்பட்டிருக்கேன் சார். பிறருடைய நிலைமையிலிருந்து அந்த சூழ்நிலையை யோசிச்சு பார்க்கறது. எஸ். ஒரு போலீஸ்காரன் நம்மளோட நிலைமையில மட்டும் நின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, குற்றவாளிக்கு நாமளே ஒரு கொலையாளியா மாறிருவோம். ஆனா, அவனுடைய சூழ்நிலையில போயி ஒரு எம்பத்திய யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்கு அவன் கொலை பண்ணாங்கிற கேள்வி யாருடைய மனசுக்குள்ளேயும் வரவே வராது. குற்றங்கள் செய்தவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்கணும் தான். அத சட்ட வழியில வாங்கி குடுக்கணும். காரணங்கள் சின்னதா, பெரிதா அப்படிங்கிறது நல்லா தெளிவா யோசிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும். சார், அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது, இந்த குற்றவாளி ஏதோ ஒரு காரணங்களால பாதிக்கப்பட்டு, அத வச்சுக்கிட்டு மற்ற பெண்கள பழி வாங்குறாங்கன்னு நெனைக்கிறீங்க. கணேஷ், நான் இத்தன வருஷமா இருக்கறதுல இந்த மாரி கேஸஸ் நெறையா பார்த்துருக்கேன். என்னுடைய கணிப்பு கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏமாத்தப்பட்ட யாரோ ஒருத்தர், அது பெண்ணாவோ, ஆணாவோ இருக்கலாம். அவிங்க அதே மாதிரி டக்குன்னு ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது, அவிங்க டெம்ப்ட் ஆயி, ரொம்ப கோவப்பட்டு, அந்த சூழ்நிலையில அங்க கிடைக்கக்கூடிய பெண்கள கொலை பண்ணியிருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். சார், அப்படிப்பட்ட ஆள் வெளியில சுத்திட்டு இருக்காரு. எத்தன வருஷமா இந்த மாரி வெளியில சுத்துவாரு? அப்ப எத்தன கொலைகள் அவர் பண்ணியிருப்பாரு? ஏன் இப்ப மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது? சிரிச்ச இன்ஸ்பெக்டர் சிவம், நல்ல கேள்வி. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எங்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வி. அதுக்கு பதிலும் தெரியாம இருக்கிறோம்.
குற்றவாளி இந்த தப்பு இப்ப பண்றானே, அப்ப முன்னாடி எத்தனை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அந்த கடையில உட்காந்துக்கிட்டு கான்ஸ்டபிள் டீ குடிச்சுக்கிட்டே அந்த வழியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவும் அந்த கடையில ஒரு மானிட்டர் வழியா வச்சு 2 கான்ஸ்டபிள் உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளுக்கு மேல அங்க உட்காந்து அவங்க இந்த டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா எஸ்பி சொல்லவே அந்த கடையில யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குது. ரெகுலரான வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கோ இல்ல வியாபாரங்கள் தடைப்படவோ இல்லாம யாருக்கும் தெரியாம சின்ன ரூமுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கான்ஸ்டபிள் டீ குடிச்சுக்கிட்டே அந்த வழியா பார்த்துட்டு இருக்க மணியை பார்க்குறாரு. மணி இப்போ 8:15 இருக்குது. 8:15 மணிக்கு அதே கடையிலிருந்து வேக வேகமா ஒரு பொண்ணு படி இறங்கி தோல்ல பைய போட்டுக்கிட்டு வேகமா நடக்கிறா. ப்ளூ கலர்ல 3/4 ஃபேண்ட் போட, பிளாக் கலர்ல டிஷர்ட் போட்டுக்கிட்டு, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு, ஹேண்ட்பேக்கோட, கையில மொபைலோட அந்த பொண்ணு வேக வேகமா ஓடுறா. இது கான்ஸ்டபிளோட மனசுக்குள்ள 2 நாளா உறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்குது. இங்க வந்து உட்காந்து இதோட 3வது நைட்டு. நேத்துல இன்னைக்கு 2 நாள்ல இந்த பொண்ணு இதே டைமுக்கு இப்படிதான் ஒரு பரபரப்பு. ஏதாவது அங்கே இங்கே போக அவ போற நட ஓட்டம் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்குது. இதுல அவருக்கு சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நேத்திக்கு யாரோ ஒருத்தங்க இடையில வந்து பேச வந்து கூட அந்த பொண்ணு அவங்கள தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடுனதா காரணம். மனசுக்குள்ள ஏதோ தப்புன்னு தோணவே கான்ஸ்டபிள் ராமமூர்த்தி போனை எடுத்து சப் இன்ஸ்பெக்டர் பிரபுவுக்கு கால் பண்றாரு. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? சார், நான் ராமமூர்த்தி பேசுறேன். தெரியுதுண்ணே, சொல்லுங்க, ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? இல்லை சார், இந்த கடையிலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு ஒரு 3 கடை தள்ளி ஒரு பில்டிங் இருக்குது சார். அந்த பில்டிங் மேலே ஒரு பியூட்டி பார்லர் இருக்கிற மாதிரி தெரியுது சார். அங்கேருந்து ஒரு பொண்ணு நேற்று நைட்டு ரொம்ப பரபரப்பாக வேகமாக போனாங்க சார். தெருமுனைக்கு போய் நின்றுக்கிட்டு சுற்றி முற்றி பார்த்தாங்க. நிற்கிறது கூட பொறுமையாக நிற்கல சார். கையெல்லாம் அப்படியே பிசைஞ்சுக்கிட்டு வாட்சை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் உடனே எந்திரிச்சு போய் வெளியில் நின்று பார்த்தேன். அவங்க என்னை பார்த்த உடனே தயங்குனாங்க சார். நீங்கள் மஃப்டியில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார். ஆனால் என்னை பார்த்த உடனே கொஞ்சம் தயங்குனாங்க சார். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணாங்க சார். ஃபோன் பண்ணி ஆள் வரக்கு லேட் ஆனதுனால ரோடு கிராஸ் பண்ணி போய் ஆட்டோ பிடிச்சாங்க சார். ஆட்டோ பிடிச்சி வேகமாக போயிட்டாங்க சார். கடைசியாக அந்த தெருவை கிராஸ் பண்ணும் பொழுது வெளியில் எட்டி பார்த்தாங்க சார். எட்டி பார்த்து ஏதோ தேடிட்டு மறுபடியும் என்னை பார்த்த உடனே டக்குன்னு உள்ளே போய் பின்னாடி மறைஞ்சுக்கிட்டாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலிருந்து பரபரப்பாக வந்து தெருமுனையிலிருந்து அப்படியே என்னமோ மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறாங்க சார். எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. நான் வேணா போய் என்னன்னு கேட்டு பார்க்கட்டுமா? சரிதானே, சந்தேகம் வந்துருச்சுல்ல உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப மெதுவாக எந்திரிச்சு போய் அந்த பொண்ணுகிட்ட நின்று என்னன்னு கேளுங்க. நான் அதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறேன். இதோ ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலில் நான் அங்கே வந்துடுவேன். அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க சார். சரிங்கண்ணா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, அவங்க ஸ்டேஷன் கான்ஸ்டபிள், அவரை இன்னும் வாட்ச் பண்ண சொல்லிட்டு நீங்க முதல்ல போய் பேசுங்க. அவர் சொல்லிட்டு போனை வச்ச உடனே கான்ஸ்டபிள் ராமமூர்த்தி பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சு கடையில இருந்து வெளியில வராரு. கடைக்காரரு கல்லால இருந்து எந்திரிக்க, உட்காருங்க உட்காருங்க, கொஞ்சம் வேலை சொல்லிட்டு தன்னோட ஃபேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ராமமூர்த்தி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப பரபரப்பா கையெல்லாம் பிசைச்சுக்கிட்டு போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ண, எடுக்கலன்னு சே அப்படின்னு சொல்லிட்டு போனை இன்னொரு கையால வச்சு அடிக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா நிக்கிறாங்க. பார்த்தாலே எவ்வளோ சீக்கிரமா கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா கிளம்பி ஆகணுங்க ஒரு எண்ணம் அந்த பொண்ணோட முகத்தில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ராமமூர்த்தி வேகமா நடந்து போய் அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிறாரு. ஏமா, உங்க பேர் என்னம்மா? சார், அது வந்து நீங்க ஏன் சார் இதெல்லாம் கேக்குறீங்க? இல்லம்மா, ரொம்ப பரபரப்பா நிக்கிறீங்களே, கையெல்லாம் பிசைஞ்சுக்கிட்டு டென்ஷனா வேற இருப்பீங்களாட்டு இருக்குது. ஏதாவது உதவி பண்ணலாம் தான் கேட்டேன். ஏன் இப்படி நிக்கிறீங்க? யாராவது வரணுமா? அதெல்லாம் எதுல சார், நான் போய்க்கிறேன் சார். இல்லம்மா, நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். தெரியும் சார். தெரியுமா? எப்படி தெரியும்? எங்க பார்லருக்கு வந்த ஒருத்திங்க சொன்னாங்க சார். அங்கதான் உட்காந்து ஏதோ ஒரு இதை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படிதான் சார் எனக்கு தெரியும். ஓ, தெரிஞ்சுதான் நேற்று என்னை பார்த்தோன்னே பயந்தியாம்மா? சார், அது வந்து அவர் கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு இன்னும் படபடப்பாயிடுது. நெத்தியெல்லாம் வேர்த்து போய் தன் கையில் இருக்கக்கூடிய கர்ச்சீஃப்னால துடைக்கிறா. என்னம்மா பிரச்சனை? எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுமா. நாங்கள் எதுக்காக இங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனால் நீங்கள் கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர் இங்கே இருக்கீங்கன்னு கடைக்கு வந்த ஒருத்திங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அப்போவும் இன்னும் நிறைய பேத்துக்குலாம் தெரியாது. எனக்கும் என்னுடைய ஓனருக்கு மட்டும்தான் தெரியும் சார். அந்த அக்கா கிட்ட தான் வந்திருந்த கஸ்டமர் ஒருத்திங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு பேசினாலும் அவளுடைய கால்கள் என்னமோ ஆடிக்கிட்டே தான் இருக்குது. ஏம்மா,
எங்கேயாவது ரொம்ப அவசரமா போகணுமா? ஏதாவது பிரச்சனையா? சார் அது வந்து அவ சொல்லிட்டு அவர பார்க்கவே அவ கண்ணு அவர பார்க்கல. அவளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆள பார்த்து கண்ணு விரிய ஆரம்பிக்குது. கண்ணெல்லாம் அப்படியே செவக்க ஆரம்பிக்குது. சார் நான் இப்ப கிளம்பி ஆகணும் சார். நான் போயிட்டு வரேன் சார். ஏம்மா நில்லுமா. அவர் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. ஆயிஷா நில்லு. கணீர்னு வந்து அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்புறாரு கான்ஸ்டபிள் ராமமூர்த்தி. அங்க ஒரு ஆண் நின்னுட்டு இருக்கிறாரு. நல்ல பரண்ட சுருட்டு முடி. சட்டை லைட்டா அழுக்குதான். ஆனா தொளதொளன்னு இருக்குது. சட்டையே தொளதொளன்னு இருக்கும் பொழுது ஃபேண்ட்டு இன்னும் தொளதொளன்னு இருக்குது. மேல பட்டன் 2, கீழ் பட்டன் 2 போடாம நடுவுல இருக்கக்கூடிய பட்டன்கள் மட்டுமே போடப்பட்டு பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கிறான். கையில வாட்ச் கட்டியிருக்கா. அதுவும் வலது கையில திரும்பி இருக்குது. ஆயிஷா நான் நில்லுன்னு சொன்னேன். அவ 2 எட்டு வச்சதுக்கு அப்புறமா திரும்பி பார்க்குறா. என்னன்னு சொல்லுங்க. நான் நில்லுன்னு சொல்லி நீ ஏன் போயிட்டே இருக்கிற? கான்ஸ்டபிள கிராஸ் பண்ணி அவன் போக கான்ஸ்டபிள் உடனே அவனுடைய கைய பிடிக்கிறாரு. திரும்பி பார்த்தவன் கான்ஸ்டபிள பார்த்து, "என்ன? யார் நீ? என்னப்பா ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்குற, மரியாதை இல்லாம பேசுற." "மரியாதையா? எதுக்கு? யார் நீ? எதுக்கு இப்ப என் கைய பிடிச்சிட்டு இருக்கிற?" "நான் இருக்கிறது இருக்கட்டும். நீ யாரு? எதுக்காக இந்த பொண்ண இப்படி மிரட்டிட்டு இருக்கிற? அந்த பொண்ணு எவ்வளோ பயப்படுறா?" டக்குன்னு திரும்பினவன் ஆயிஷாவ பார்த்து, "பயப்படுறியா? என்ன பார்த்தா? என்ன பார்த்து நீ பயப்படுறியா?" "இல்ல, எனக்கு லேட் ஆச்சு. நான் போயிட்டு வரேன்." ஆயிஷா சொல்லிட்டே வேக வேகமா நடக்க, கான்ஸ்டபிளோட கைய ஒரே உதறி விட்டுட்டு அவனும் நடக்க ஆரம்பிக்கிறான். இது என்னமோ ரொம்ப வித்தியாசமா இருக்குதுன்னு நெனச்ச ராமமூர்த்தி, தானும் அவங்களுக்கு இணையா நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆயிஷா அங்க இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப், அதாவது எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வானதி இறந்து கிடந்தாளோ, அதே இடத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு போய் நிக்கிறா. பஸ் வருமான்னு வாட்ச பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்துல திடீர்னு ஆயிஷாவோட பின்னாடி வந்து நிக்கிறான் அந்த ஆள். அவங்க நின்னுட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 50 அடி தள்ளி இருக்கக்கூடிய ராமமூர்த்தி மூச்சரைக்க அங்க நடந்து போறாரு. பக்கத்துல போன அவன் அந்த பொண்ண வலுக்கட்டாயமா கைய புடிச்சு இழுத்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போறான். மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவன் ஏதேதோ கத்த அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட காலில் விழுகன்னு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்குது. இவனும் அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டும் ஏதேதோ உருட்டலா பண்ணிக்கிட்டும் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டும் இருக்கிறா. ராமமூர்த்தி மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. பிள்ளை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றதுங்கிற எண்ணம் அவருடைய மனசுக்குள்ள இருக்குது. அதே நிமிஷத்துல ஃபோன் எடுத்து பிரபு கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு மூச்சரைக்க ஓடி போறாரு. அவன் போய் பக்கத்துல நின்று அடுத்த நிமிஷம் கான்ஸ்டபிளை பார்த்த உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. "நீ எதுக்கு எங்க வந்த? என்னாச்சு? எதுக்கு இந்த பொண்ணை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வாமா, நீ என் கூட வா, நான் பார்த்துக்கிறேன்." "யோ, நீ என்ன இவன் அப்பனா?" "அவன் அப்பனோ இல்லையோ, அவன் அப்பா மாதிரி தான். ஏன் பெத்தவங்களுக்கு மட்டும்தான் பிள்ளைங்க மேலே அக்கறை இருக்கணுமா? எனக்கு இருக்கக்கூடாதா? நான் இதுக்கு மேலே பேசுனீன்னா அசிங்கமாக கேட்பேன். பரவாயில்லையா?" "யோ, பைத்தியக்கார மாதிரி முதல்ல போய் தலையில் இருக்கிற முடியை வெட்டியா?" சொல்லிட்டு ஆயிஷாவோட கையை ராமமூர்த்தி பிடிச்ச உடனே அந்த ஆள் தன்னுடைய வலது கையை வச்சு ஆயிஷாவோட கை மேலே ஓங்கி ஒரு அடி அடிக்க ஆயிஷா வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறா. என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி அவன் கையை பிடிப்பேன்? மணி என்னாச்சு? எதுக்காக நீ 8 மணிக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்கிற? உன்னை 6 மணி ஆனால் வீட்டுக்கு போ நான் சொல்லியிருக்கிறேன்ல. எதுக்காக இவ்வளோ நேரம் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கிற? சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ராமமூர்த்தியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு கலக்கம் ஏற்படுது. இவையும் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அதே நிமிஷம் ஆயிஷா ராமமூர்த்தி பார்த்து, "சார் என்னை எப்படியாவது இவன்ட்டு இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுங்க சார். நான் எல்லா உண்மையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார்." "என்னடி சொன்ன? 6 மணிக்கு மேலே வேலைக்கு போகாதடின்னு சொன்னா 8:30 மணி வரைக்கும் இங்கே இருக்கிறியாடி நீயே? இதுவே எனக்கு பிடிக்கல. இதில் எவனோ ஒருத்தங்கிட்ட என்னை காப்பாத்துன்னு சொல்றியா? அப்புறம் நான் யாரடி உனக்கு?" சொல்லிக்கிட்டு அவன் தான் காலால் ஆயிஷாவோட அடி வயித்துல ஓங்கி ஒரு உத அடிக்க கான்ஸ்டபிள் ராமமூர்த்தி மனசுக்குள்ள ஏற்பட்ட கலக்கத்துக்கு அளவே இல்லை. ஒரே நிமிஷத்தில் அவர்கிட்ட வந்துட்டு போன கேள்விகள். ஒருவேளை நாம் தேடிட்டு இருக்கிற குற்றவாளி இவனா இருப்பானோ? இவ்வளோ கோவமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எந்திரிச்சவன் மறுபடியும் தான் காலை தூக்கிட்டு ஆயிஷாவை நோக்கி போக ராமமூர்த்தி
கான்ஸ்டபிள் ராமமூர்த்தி கல் எறிஞ்சு மண்டையில் அடிபட்டு கீழே போய் விழுந்தவன் தட்டு தடுமாறி மேலே எந்திரிச்ச உடனே கோவத்தை ராமமூர்த்தி கிட்ட காட்டல. எந்திரிச்ச வேகத்துல மறுபடி ஒரு ஆயிஷா உதைக்க போகவே ராமமூர்த்தி அவனுடைய காலை பிடிச்சு இழுக்கிறாரு. அவன் கீழே விழுகிறா. கீழே விழுகும் பொழுது அவனுடைய கால் பட்டு ராமமூர்த்தியும் விழுந்துடுறாரு. இவன் மறுபடியும் எந்திரிச்சு போய் ஆயிஷாவை தான் தாக்க போனானே தவிர ராமமூர்த்தியை கவனிக்கவே இல்லை. ராமமூர்த்தி வேகமா எந்திரிச்சு பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்க ஓரமா ஒரு குச்சி கிடக்கவே அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய இலை எல்லாத்தையும் வேக வேகமா பிடுங்கி போட்டுட்டு அவனை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சவரு, எம்மாடி நீ வேகமா ஓடி போமா சார், நீங்க இப்படி மாட்டிக்கிட்டீங்களே சார். எம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குற்றவாளியை பிடிக்கிறதே எங்களுடைய வேலையே, ஆனா இன்னொட்டா உன்னை கொன்னே போடுவான், நீ கிளம்புமா அப்படின்னு சொன்னது மட்டும்தான். கோவப்பட்டவன் வெறியோட வந்து ராமமூர்த்தியினுடைய குரவழியை பிடிச்சு இருக்க ஆரம்பிக்கிறான். கையில இருந்த குச்சியை வச்சு அவர் எவ்வளோ அடி அடிச்சோம் அவன் கையை விடுற மாதிரி தெரியல. ஆயிஷா தேடி பார்த்து பெரிய கல்லை ஒன்று எடுத்து கொண்டாந்து அவன் கை மேலே போட திரும்பினவன் ஆயிஷாவை பார்த்து, என்ன ஆயிஷா நீ ஏன் இப்படி பண்ணலாமா? நம்ம ரெண்டுத்துக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? ஏன் ஆயிஷா இப்படி பண்ணுற? நீ என்ன இப்படி பண்ணா என்னால் தாங்கிக்க முடியுமா? இவன் யார் இந்த கிழவன்? இவனுக்காக என்ன அடிக்கிற? இப்போ கூட ஒன்றும் இல்லை ஆயிஷா, நீ நாளையிலேருந்து 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிரு. இனிமேல் நீ 6 மணிக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், சரியா? சொல்லிக்கிட்டே அவன் பக்கத்தில் போக ஆயிஷா பயந்து போய், சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது நீங்கள் இங்கேருந்து போயிருங்க சார். ஏம்மா என்னம்மா உளர்ற? நான் ஒரு போலீஸ்காரன், மக்களை காப்பாற்றுறது எங்களுடைய வேலை. நான் தப்பிச்சுக்கிட்டு உன்னை மாட்டி விட சொல்கிறியா? இவன் என்னானாலும் என்னை விட மாட்டா சார், நீங்கள் வேணா ஏதாவது பண்ணி. சும்மா வளரிட்டு இருக்காதம்மா, நான் பார்த்துக்கிறேன். சடனாக திரும்பினவன் ராமமூர்த்தியை பார்த்து, என்ன பண்ணுவ? அவளை காப்பாத்துறியா? எப்படி காப்பாத்து? கரெக்டாக திரும்பி பேசும் பொழுதே அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆயிஷா மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கிறா. ராமமூர்த்தியுமே கையில் லைட்டாக சிக்னல் காமிக்க அதை பார்த்துட்றான். பார்த்து அடுத்த நிமிஷம் அவருடைய வலது கையை பிடிச்சு முறுக்குறான். வழியில் அவர் துடிக்க ஆரம்பிக்கிறாரு. கீழே குமிஞ்சு கல் எடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது அவருடைய இன்னொரு கையுமே அவன் பின்பக்கமாக முறுக்கி கத்துறாரு ராமமூர்த்தி. ராமமூர்த்தியோட அலல் சத்தம் வெளியில் வர ஆரம்பிக்கும் பொழுது தான் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய கர்ச்சீஃப் ஒன்றை வேகமாக எடுத்து அவருடைய வாய்க்குள்ளே வச்சிட்றான் அந்த ஆள். அதுக்கு மேலே ராமமூர்த்தினால எதுவுமே பேச முடியல. கரெக்டாக அதே நேரத்தில் ஆயிஷா வேகமாக போய் யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடலான்னு சுற்றி முத்தியும் பார்க்குறான். அன்னைக்குன்னு பார்த்து யாருமே நின்றுட்டு இல்லை, எல்லாரும் வண்டியில் போக வரந்தா இருக்கிறாங்க. அவளும் எவ்வளோ வண்டியில் கையை காமிச்சா. கரெக்டாக அதே நேரத்தில் ஒரு புல்லட் ஒன்று வேகமாக வரவே அந்த புல்லட்டை பார்த்துட்டு ஆயிஷா, சார் எப்படியாவது அங்கே ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார் சார், அவரை வந்து காப்பாற்றுங்க சார். நான் சப் இன்ஸ்பெக்டர் தாம்மா, எங்கே இருக்கார் அவர்? வண்டியிலேருந்து வேகமாக இறங்கின பிரபு பின்னாடி போய் பார்க்க ராமமூர்த்தியோட கையை முறுக்கிட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு ஓங்கி பின்னாடி ஒரு உதைக்கிறாரு. உதைச்ச அடுத்த நிமிஷம் அவன் போய் கீழே விழுந்துடுறான். கோவத்தில் வயிற்றுல 2 கையில் 2 பலமாக விழுகுது. சுற்றி முத்தியும் பார்க்க அங்கே ஒரு குச்சி கிடக்கவ அதை எடுத்து அவனை போட்டு பலமாக அடிக்கிறாரு. அதுக்குள்ளே ஆயிஷா ராமமூர்த்தியோட கையை பிடிச்சு தேய்ச்சி விட ஆரம்பிக்கிறா. ஏன் சார் வலிக்குதா சார்? பரவாயில்லம்மா, எங்கள் அப்பா வயசு சார், உங்களுக்கு இப்படி போட்டு பண்ணுறானே சார், பரவாயில்லம்மா, அது எங்கள் கடமை தானம்மா. அதுக்கு மேலே ராமமூர்த்தியை பண்ணதை பார்த்த உடனே பிரபுவுக்கு அப்படி ஒரு கோவம். அவனும் முடிஞ்ச அளவுக்கு அவனை போட்டு அடி அடி நடிச்சுட்டு சட்டை பிடிச்சி தூக்குறாரு. தூக்குன உடனே ஃபோன் பண்ணி 5 நிமிஷத்தில் கான்ஸ்டபிள் ஒருத்தர் வர ஜீப் எடுத்துகிட்டு வந்து அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் போகிறதுக்குள்ளே பிரபு கிட்ட பயங்கரமான அடி வாங்கிட்டான். ஸ்டேஷனில் பிரபு அவனை குச்சியை வச்சு 2 அடி அடிச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் ஜீப்பை விட்டு இறங்கி வராரு இன்ஸ்பெக்டர் சிவம். சிவம் உள்ளே வந்து 5 நிமிஷம் கேப்பில் இன்ஸ்பெக்டர் வேலுவும் அவருடைய சப் இன்ஸ்பெக்டர் கணேஷ்னும் பைக்கில் இறங்கி அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. உள்ளே வந்த வேலு அவனை பார்த்துட்டு நல்ல காலால் 2 உதையுமே செவனி காட்டி 2 அறை அரைஞ்சு முடியை பிடிச்சி இழுத்து அவனை பயங்கரமாக அடிக்கிறாரு. அடித்து முடிச்சவர் கையை உதச்சிட்டு பின்னாடி வர, என்ன திமிரு பார்த்தீங்களா சார், என்ன தைரியம், நீ போலீஸ்கார மேலே கை வச்சிருந்திருப்ப, வயசு என்ன ஆகுது அவருக்கு, அவரோட கையை போட்டு அப்படி முறுக்கி வச்சிருக்கிற, அது மட்டுமா 3 பொண்ணுகளை கொண்டிருக்கிற நீ, என்ன தைரியம் உனக்கு? சொல்லவே அவர் மறுபடியும் ஓங்கி உதைக்க அவன் கீழே விழுந்துடுறான். ஆனால் முகத்தில் எந்த விதமான அசைவும் கிடையாது. சிரிப்போ கோவமோ அழுகியோ எதுவுமே இல்லை. ஆனால் அவனுடைய பார்வை மட்டும் ஆயிஷா மேலேயே இருக்குது. ஆயிஷா அப்பப்போ அவனை பார்க்க பயப்பட அப்படிங்கிற மாதிரியே நிற்கிறா. வேலு சிவத்துக்கிட்ட வந்து, சார் கான்ஸ்டபிள் ராமமூர்த்தி எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கிறாரு. இடது கையில் 2 விரல்களில் ஃபுல் ஃப்ராக்சரு, மற்றபடி
வலது கையுமே இடது கையும் லைட்டாக சுளுக்கி இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே அவருக்கு பிபி, சுகர்லாம் இருந்ததுனால அதிகமாக ஷூட் அவுட் ஆயிடுச்சு. ஐசியூல தான் வச்சிருக்கிறாங்க. எனக்கு இவனை பார்த்தா சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்கிட்ட குச்சியை வாங்கி அவனை ஓங்கி 2 அடி அடிக்கிறாரு. அடிச்சதுக்கப்புறம் திரும்பி சிவத்துக்கிட்ட சரிப்பட்டு வராது சார். இவனை சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். 3 கொலையை பண்ணிட்டு காப்பாற்ற வந்த கான்ஸ்டபிள் என்ன அடி அடிச்சிருக்கான் பாருங்களேன். கோவத்தில் அவர் கத்தவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிஷா பார்த்த சிவம், எல்லாத்துக்குமே நீங்கள் தாம்மா வாயை திறக்க ஆரம்பிக்கணும். எதுக்காக இப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியணும். நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்கிறேன் சார், கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கு மேலே வாயை ஓப்பன் பண்ணலினா இறந்து போன அந்த 3 பொண்ணுகளுக்குமே எப்படி நியாயம் கிடைக்கும்? இறந்து போன 3 பொண்ணுகளா? உங்களுக்கு அப்போ அந்த பொண்ணு இறந்து போனது தெரியுமா? தெரியும் சார். அப்படியேம்மா நீங்கள் வரவே இல்லை? பயந்தா சார். மாறி மாறி கேள்வி கேட்க டக்குன்னு சிவம், ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல இருந்து என்ன காரணம், எப்படி, இவன் யாரு, இவன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க அவனை ஏமாத்திட்டீங்கன்னு சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அப்படியா சார்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். நான் ஆக்சுவலாக ராக்கியாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி பார்லரில் வேலை செஞ்சிட்ருக்கேன். சீனியர் பியூட்டிஷியனாக இருக்கேன் சார். அங்கே எனக்கு மேலே ஓனர் தான். எனக்கு கீழே 2 சின்ன பொண்ணுங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதே லைனில் அந்த முக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்கிறவன் தான் இவன். பேர் மோகன். எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தான், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. திடீர்னு குறுக்கிட்ட கணேசன், அப்போது அவங்களோட அம்மா அப்பா ஊர் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறானா? இல்லை, எதுவுமே சொன்னதில்லை சார். எதுவுமே சொன்னதில்லையா? எதுவுமே தெரியாமல் அந்த கடையில் அந்த முதலாளி சேர்த்திருப்பாரு. குறுக்கிட்ட வேலு, கணேசன், இந்த கேள்வியில் நம்ம அந்த ஓனர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். என்ன பிரச்சனைங்கிறது மட்டும் ஆயிஷா வாயை திறந்தால் மட்டும்தான் முடியும். நாம் அதை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அதனால யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி சார். சொன்னதுக்கப்புறம் ஆயிஷா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் அடிக்கடி அந்த கடையிலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம் சார். ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவர் கொண்டாந்து கொடுத்துருவாரு. நாங்கள் மொத்தமாக 4 லேடிஸு. யாருமே வராதப்போ ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்படி இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவன் தான் இவன். முதல்ல கடைக்கு 2-3 பசங்க மாற்றி மாற்றி கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா இவனே கொண்டாந்து கொடுக்க ஆரம்பிச்சு. யாருக்கிட்டையும் எதுவுமே அதிகமாக பேச மாட்டான். ஆனால் யார் என்ன காமெடி பண்ணி என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா பக்கத்தில் உட்காந்து கை தட்டி என்கரேஜ் பண்ணுவான். எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நாங்களும் இவன் கூட பேச ஆரம்பித்தோம். அப்புறம் நாள் போக போக தான் தெரிஞ்சிச்சு இவனோட நாட்டம் எம்எல்ஏ அதிகமாக இருக்குது அப்படின்னு. இதை நான் சொல்லலை சார், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே சொன்னாங்க. எனக்கும் தெரிய ஆரம்பிச்சு சார். இவன் என் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தான். எங்கே போய் உட்காந்தாலும் என் பக்கத்துலேயே வந்தான். சாப்பாடு கொண்டாந்தாலும் என் சாப்பாட்டை சாப்பிட்டான். இது போக போக அதிகமான நெருக்கமாக அவன் என்கிட்ட வர ஆரம்பித்தான். விரல்களத்தோட கையத்தோட என் மேலே ஏதாவது டக்குன்னு பட்டுச்சுன்னா தொடச்சி விடன்ட்டு அவனோட பிஹேவியரில் எனக்கு கொஞ்சம் மாற்றங்கள் தெரியவே நான் விலக ஆரம்பித்தேன். அப்போது அவன் இன்னுமே என்கிட்ட நெருக்கமாக வர ஆரம்பித்தான். சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் அவன் கூட பேசுகிறதே நிறுத்திட்டேன். ஆனால் அவன் விடவே இல்லை. காலையில் நான் பஸ்லேருந்து இறங்கும் பொழுது பஸ் ஸ்டாப்பில் நிற்பான் சார். என் கூடையே வருவான். ஹேண்ட்பேக்கை வாங்கிக்குவான். நான் தரமாட்டேன்னு சொன்னனாலுமே ஹேண்ட்பேக்கை பிடிச்சி பிடிச்சி இழுப்பான். ரோட்டில் இருக்கிறவங்களே என்னை ரொம்ப அசிங்கமாக பார்ப்பாங்க சார். நைட்டு அதே மாதிரி தான். 6 மணிக்கு மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்குவான் சார். நான் 8:45 ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸுக்கு போகலான்னு போனால் நான் பஸ் ஏறி போகிற வரைக்கும் அவன் இப்படியே என் கூடயே தான் சார் வருவான். 24 மணி நேரம் இப்படியே பண்ணிட்டு இருந்தா சார். அன்னைக்கு ஃபங்க்ஷன் டைமு. என் கூட வேலை செய்கிற 2 பொண்ணுகளுமே ஒரே வாட்டி லீவ் போட்டாங்க. எங்களோட ஓனர் அக்கா காலையில் வருவாங்க, ஆஃப்டர்நூன் போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. லஞ்சுக்கு 1:00 போனாங்கன்னா ஈவினிங் 5:00 தான் வருவாங்க. அந்த டைமில் நாங்கள் 3 பேர் தான் இருப்போம். அன்றைக்கி அந்த 2 பொண்ணுங்களுமே லீவ் போட்டிருக்கிறப்போ இவன் வந்து எங்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பித்தான். இவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு சார். அவனோட பர்சனல் முதற்கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டா சார். பர்சனல் அப்படின்னா அவன் டெய்லி என்ன பண்ணுறான், எப்படி பண்ணுறான், என்ன போகிறான், எங்கே போகிறான் எல்லாமே சொல்கிறான் சார். யூரின் போனால் கூட அதை டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பித்தா சார். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. நான் வெளிப்படையாக அவன்கிட்ட, நீ இனிமேல் என் கூட பேசாத, என் கூட பழகாத, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் சார். திடீர்னு குறுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் வேலு, அப்போது நீங்கள் அவனை லவ் பண்ணல அப்படி தானே? சார், நான் ஆல்ரெடி மேரிடு சார். எனக்கு 4 வயசில் ஒரு பொண்ணு இருக்கிறா. என்ன சொல்கிறீங்க? அதுதான் சார் சொல்ல வரேன். எனக்கு 32 வயசு ஆச்சு. இந்த பையனுக்கு இப்போ தான் 25 வயசு ஆகுது. வயசு கூட எனக்கு வித்தியாசம் இல்லை சார். நான் மேரிடு. எனக்கு பொண்ணு இருக்கிறா சார். அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி அவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான். ஒரு முறை என் பொண்ணை கூட நான் கூட்டிகிட்டு வந்து இதான் என் பொண்ணுன்னு காமிச்சேன். என் பொண்ணை அவன் பார்க்க கூட இல்லை. என் பொண்ணு மேலே அவன் வெறுப்பு தான் காமிச்சான். அடுத்த நாள் அவன் என்கிட்ட வந்து நார்மலாக பேசினான். ஆனால் என் பொண்ணு வந்த அன்னைக்கு அவன் நடந்துக்கிட்டது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நான் ஒரு ஸ்டெப் எடுத்தேன் சார். அப்படி ஸ்டெப் எடுக்கும் பொழுது தான் சார் எனக்கு
பெரிய பிரச்சனையாக வந்து முடியும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவர் இந்த வேலையை விட்டு நீ நின்னேன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் மாதம் 15,000 தான் வாங்குறேன், நீயும் மாதம் 15,000 தான் வாங்குற. 2 பேரும் சேர்ந்து 30,000 சம்பாதிச்சாதான் பிள்ளையை நல்லா காப்பாற்ற முடியும். அதனால இந்த வேலையை நீ விட முடியாதுன்னு சொன்னார். அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது சார். நான் 9 வருஷமாக அந்த அக்காட்ட பியூட்டிஷியனாக இருக்கேன் சார். எனக்காகவே வர கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் இப்போ வந்தவனுக்காக எதுக்கு வேலையை விட்டு நிற்கணும்னு நான் இனிமேல் என் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட போகலான்னு முடிவு பண்ணேன். அவருக்கு ஆஃபீஸ் 9:30க்கு தான், ரூட் வேறு பக்கம் தான், இருந்தாலும் பரவாயில்லைன்னு எனக்காக வந்தார். நைட் அவருக்கு 7:30லேருந்து 8 o'clock முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறமா நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். நானும் அந்த அக்கா 9 o'clock மேலே தான் க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. அதனால அங்கேயே இருந்தேன் சார். நாள் காலையில் அவர் கொண்டாந்து விட்டுட்டு போனப்போ அவனோட பிஹேவியரே சுத்தமாக மாறி போச்சு. வேகமாக வந்தவன், யாரவன்? என் வீட்டுக்காரரு. எதுக்கா வந்து விட்டுட்டு போகிறான்? ஏய், என்ன பைத்தியமா நீ? என் ஹஸ்பண்ட் என்ன வந்து விட்டுட்டு போகிறாரு, உனக்கு என்ன? அதெல்லாம் கூடாது, நீ இனிமேல் வராத, நீ பஸ்லேயே வா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சா சார். நைட் இதே மாதிரி போயிட்டுருக்க அவன், எதுக்கு நீ நைட் இப்படி பண்ணுற? நைட்டு நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நீ 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போ. 6 மணினா நீ நேரமாக பெறுவில்ல? அப்படி இல்லை, நான் 8:30 மணி வரைக்கும் இருந்தாகணும். எனக்கு இருட்டுனா பயம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, உனக்கு என்ன? இருட்டுனா பயம்னா நீ 6 மணிக்கே போ. 6 மணினா அவன் வந்து உன்னை கூட்டு போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இப்படி தான் சார் ஒவ்வொரு நாளும் 6 மணி ஆனால் என்னை வா கிளம்பு கிளம்புன்னு டார்ச்சர் பண்ணுவேன் சார். ஆனால் வேலைக்கு போயிட்டு வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஈவினிங் மேலே தான் த்ரெட்டிங்லாம் பண்ண வருவாங்க. இப்படியே பிரச்சனை போயிட்டுருக்க அடிக்கடி அவன் கோவப்பட்டு அதை உடைக்க இதை உடைக்க, ஒரு சில நேரங்களில் கையில் பாருங்கள் சார், ஏன் முன்னாடியே பிளேட் எடுத்து கிழிக்க, அவன் உடம்புல கிழிக்கன்னு இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இருந்து அவன் ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான் சார். கத்துறது பேசுறதெல்லாம் பயமாக இருக்குது. நான் அதனாலேயே 7 மணிக்கெலாம் கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணி போனேன் சார். அவன் என்னைக்கெல்லாம் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறானோ அன்னைக்கெல்லாம் எனக்கும் அவனுக்கும் பயங்கரமான ஆர்கியூ. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, என்னை விட்டு எனக்கு நீ வேண்டாம், எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, நீ என் தம்பி மாதிரி நான் எவ்வளவோ சொல்லுவேன் சார். எனக்கும் அவனுக்கும் பயங்கரமான ஆர்கியூ ஆகும் சார். அப்படி தான் ஒரு நாள் எனக்கும் அவனுக்கும் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அவனை ஓங்கி அரைஞ்சிட்டேன். இங்கே பாரு, இனிமேல் நான் நைட் தான் போவேன். ஏன் 8:30 மணி இல்லை, 9 மணிக்கு கூட நான் போவேன். அதை பற்றி நீ என்னை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். அடுத்த நாள் காலையில் பஸ்லேருந்து கீழே இறங்கி வந்தேன் சார். வேகமாக என்கிட்ட ஒடியாந்தா சார். ஒடியாந்தவன் காலையில் எந்திரிச்சிலேருந்து என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு திடீர்னு என்கிட்ட, நான் ஒரு பொண்ணை கொண்டுட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னா சார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன உளர்ற? ஆமாம், நேற்று நீ என்கிட்ட சண்டை கட்டிட்டு போனியா, எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சுன்னா எங்கே போகணுன்னே தெரியல. அப்போ டக்குன்னு பார்க்குறேன், ஒருத்தி நைட்டு 9:30 மணிக்கு தனியாக நின்று எவன் கூடயே ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறா. 9:30 மணிக்கு அவளுக்கு என்ன வேலை? வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கு போக வேண்டியதானே? பாரு, நீ நான் சொன்னங்கிறக்காக தானே இப்போல்லாம் 7 மணிக்கு போயிடுற. அவன் மட்டும் எதுக்கு 9:30 மணிக்கு நிற்கிறா? பார்த்தேன், அப்படிப்பட்டவ எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் வயிற்றுலேயே 4 உதைச்சு மூஞ்சில் ஒரு உதைச்சேன். சுருண்டு கீழே விழுந்தா. செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். சாதாரணமாக சொன்னா சார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதுவும் பேசாமல் போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா நார்மலாக தான் சார் போச்சு. அந்த அன்னைக்கு நான் என் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனுங்கிறதுக்காக ஹாஃப் டேலேயே போயிட்டேன் சார். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி நான் 8:30 போனேன் சார். அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எங்கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணா சார். ஹஸ்பண்ட்னால் டெய்லி வந்து கூட்டிகிட்டு போக முடியலங்கிறனால அடிக்கடி பஸ்ஸில் போவேன். பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு எங்கிட்ட எக்கச்சக்கமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான். நான் உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டேன் சார். அடுத்த நாள் காலைல வந்து ஒரு பொண்ணை கொண்டுட்டேன்னு சொன்னான். முன்னாடி ஒரு பொண்ணை கொண்டன்னு சொல்லும்போது கூட நான் நம்பலை. மறுபடியும் ஒரு பொண்ணை கொண்டன்னு சொல்லும்போது சார் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதே அன்னைக்கு வந்த கஸ்டமர் ஒருத்திங்க புளி மரத்துக்கு கீழே ஒரு அடிபட்டு கிடந்துச்சு. அந்த பொண்ணு பாதி உயிரோட ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கிறாங்க. எவனோ ஒருத்தர் வயிற்றுலேயே அடி நடிச்சு அந்த பொண்ணை மயக்கமோட வச்சிட்டான்னு சொன்னாங்க சார். அப்போ தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு சார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை எங்கேயோ ஒரு இடத்துல கொன்னவன் மறுபடியும் இங்கே கொண்டிருக்கிறான். இந்த 2 நாள் என் கூட அவன் நைட்டு நீ லேட்டாக போகிறேன்னு சண்டை கட்டிகிட்டு இருந்தா சார். எனக்கு அப்போது ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வேலைக்கு லீவே போட்டுட்டேன் சார். மறுபடியும் நேற்று தான் சார் நான் ரீஜாயின் பண்ணினேன். 2 நாள் லீவுக்கு அப்புறமா வந்த உடனே கரெக்டாக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தான். இன்றைக்கி ஒரே முடிவாக பேசிடணுன்னு நான் முடிவு பண்ணி அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். மோகன், நீ பண்ணது பெரிய தப்பு. நீ 2 பொண்ணுங்களை கொண்டிருக்கிற. நீ பண்ணுறது சுத்தமாக சரி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ.
நான் இதை போய் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்லுவேன். போலீஸ் நிச்சயமாக உன்னை வந்து பிடிச்சிட்டு போவாங்க. நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்னன்னாலும் சரி, நான் யோசிச்சு பார்த்துட்டேன். என் பயத்தையெல்லாம் விட்டுட்டு என் குடும்பத்தையெல்லாம் பற்றி யோசிக்காம நான் போலீஸ்க்கு போக தான் போகிறேன். போ, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நீ இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவியா? நீ வீட்டுக்கு போயிரு 6 மணிக்கெலாம். பைத்தியக்கார மாதிரி வளராத. 2 கொலை பண்ணியிருக்க நீ. 2ஆ? 3? 3ஆ? என்ன உளர்ற? ஆமாம், அன்னைக்கு வாட்டி நீ உன் புருஷங்கூட பஸ் ஏறி போனேல்ல, அந்த அன்னைக்கு எனக்கு பயங்கரமாக கோவமாக இருந்தேன். உன்னைய நினைக்க நினைக்க எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. நான் இருக்கும்போது எதுக்கு நீ அவன் கூட போகிற அப்படின்னு. அப்போது சோகமாக போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தனா, அந்த சமயத்தில் பார்த்தா ஒருத்தி 9:45 மணிக்காட்ட வரா. வந்து அவன் கூடயே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறா. நாய்க்குட்டியை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தா. நாய்க்குட்டியை வச்சு கொஞ்சறவ எப்படி இருப்பா? அதனால தான் அவளை கொன்னேன். அவளுக்குலாம் 9:45 வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் என்ன வேலை? ஏதோ தப்பான தொழில் பண்ணுறங்காட்டி தானே 9:45 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டுருக்குறா. ஏய் சீ! பொம்பளைங்க எல்லாருமே அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? எத்தனை பொம்பளை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நைட்டு 10 மணிக்கு போய் சோறாக்கி குழந்தைங்களுக்கு போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு போகிறவங்க இருக்காங்க. உனக்கு இதெல்லாம் தெரியாது? உனக்கெல்லாம் அம்மா அப்பா கிடையாது? அதெல்லாம் பற்றி நீ பேச வேண்டாம். நீ இனிமேல் 6 மணிக்கு கிளம்பி போயிரு. எங்கே வேணாலும் போ, யார்கிட்ட வேணாலும் சொல்லு. ஆனால் நீ அவன் கூட மட்டும் போகக்கூடாது. நீ என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். நீ எனக்கு எல்லாமே பண்ணணும். நான் இன்னைக்கு காலேருந்து என்ன பண்ணேன்னு தெரியுமா? சொல்லிட்டு அவள் ஏதோ பேச ஆரம்பிக்க அவள் கோவப்பட்டு அங்கேருந்து வந்துடுறா. சைக்கோ நிலைமையோட உச்சக்கட்டம் தான். அவனோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு இவனால் புரிஞ்சிக்கவே முடியல. அந்த அன்னைக்கு சாயங்காலம் 5 மணி அப்படிங்கும் பொழுது அவன் வந்து அந்த இடத்துல உட்கார ஓனர் பார்த்துட்டு, என்ன இதெல்லாம்? அக்கா எனக்கு எதுவும் தெரிலக்கா, அவனை போக சொல்லு முதல்ல. வெளியில் வந்தவ, ஏன் மோகன் இப்படி பண்ணுற? நீ கிளம்பு. நீ கிளம்பலையா? மணி ஆயிடுச்சு. நான் எனக்கு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன், நீ கிளம்பு. நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா? கேட்பா ஐஷா, நீ சொன்னால் நான் என்ன வேணாலும் கேட்பேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அனுப்பினேன் சார். அதனால தான் ரொம்ப பரபரப்பாக அவன் என்னை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன். ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன், அவர் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னார். வேறு வழி இல்லாமல் ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் சார் நடந்துச்சு. அதனால தான் சார் நான் ரொம்ப வேகமாக கிளம்புனேன். அவள் எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சிவம், ஏம்மா இவ்வளோ நடந்திருக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? சார் அது பெரிய தப்பு தான் சார். அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. வீட்டில் சொன்னால் பெரிய பிரச்சனையாயிடும். ஹஸ்பண்ட்டு சொன்னேன், அவர் அதெல்லாம் வேண்டாம், நீ கம்முன்னு வேறு பக்கம் வேலைக்கு போனார். அதுவும் முடியல சார். இன்னொன்று, இவன் மேலே இருக்கக்கூடிய பயம். போலீஸ்கிட்ட சொல்லி இவன் என்னையும் இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்கள ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன். என் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்களை ஏதாவது பண்ணிட்டானா நான் காரணமாயிருவில்ல சார். 2 பக்கம் அலை பாஞ்சிட்டு இருந்துச்சு சார். போலீஸ்கிட்ட சொல்லாமல் வேண்டாங்கும் போது தான் கஸ்டமரு மேலே வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கடையில் போலீஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியுச்சு. அப்போ எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணலான்னு யோசித்தேன். ஆனால் இவன் என்னை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருந்தா சார். சாதாரணமாக எங்கேயாவது வெளியில் வந்தால் கூட இவனுக்கு பயந்துக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு சார். இன்றைக்கி என்னன்னாலும் பரவாயில்ல, வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் பேசி முடிவெடுத்து காலைல அப்படியே ஸ்டேஷனுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி நடந்துருச்சு சார். ஆயிஷா கிட்ட எல்லா விதமான கேள்விகளும் கேட்டு எல்லாத்தையும் வாக்குமூலமாக வாங்கிட்டாங்க. மோகன் கிட்ட எவ்வளோ தூரம் கேட்டோம், அவன் ஒரு வார்த்தை கூட வாயை ஓப்பன் பண்ணி பேசவே இல்லை. அவன் ஒர்க் பண்ண இடத்துல, அவன் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே சுத்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க. ஆயிஷா மேலே இருக்கக்கூடிய தீவிரமான பாசம், ஆயிஷா மேலே இருக்கக்கூடிய வெறி தான் அவன் 3 கொலைகளை பண்ண வச்சிருக்குது. ஒன்று கிடைக்கல அப்படிங்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி தான் மோகனுடைய மனநிலை. ஆயிஷா தான் பேச்சை கேட்கல, யார் கூடயே வண்டியில் போகிறா அப்படிங்கிறது தான். அந்த நேரத்துக்கு நைட் டைமில் போயிட்டுருக்கக்கூடிய பெண்கள் மேலே வந்த கோவம். வாட்டி ஆயிஷா கூட சண்டை வரும் பொழுது தான் ஆயிஷா போனதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் தான் வேலையை லேட்டாக முடிச்சுட்டு போன வானதி மேலே கோவப்பட்டு ஒரு நாய்க்குட்டியை வச்சு வானதியை கொண்டிருக்கிறான். அடுத்த நாள் ஒரு நாள் கழிச்சு இதே மாதிரி ஆயிஷா கூட ஏற்பட்ட சண்டையினால தான் அவன் கோவப்பட்டு அங்கிருந்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சு திக்கு திசை கூட தெரியாமல் ஒரு இடத்துக்கு போய் நின்றுக்கிறான். அப்போது மணி 9:15 மேலே அந்த இடத்துல நின்றுக்கூடிய சரண்யாவை பார்த்த உடனே இவனுக்கு மனசுக்குள்ள கோவம். ஃபோனை எடுத்து அவள் பேச பரபரப்பாக நிற்க இது அவனுக்கு உறுத்தவே அவன் சரண்யாவை கொண்டிருக்கிறான். மறுபடியும் 2 நாள் கழிச்சு ஆயிஷா வந்து தான் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற வெறியில் அங்கே இருக்கக்கூடிய ரம்யாவை துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு வரும்போது ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவளை
2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மரத்தடி வரைக்கும் துரத்திட்டு போய் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கலாம்னு நினைச்சவள அங்கேயும் போய் அடிச்சிருக்கிறான். அதுக்குள்ள அவளுடைய சத்தம் அதிகமா இருக்கவே விட்டுட்டு போயிட்டான். எல்லார்ட்டையுமே இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவனை பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்டு அவனுக்கான தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்படுது. மனதால பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கறனால 1 மாசம் மட்டும் அவனை செக்அப் பண்ணி அவனுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்கதா இல்லையான்னு முடிவு பண்றேன்னு தள்ளி வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவனுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. சுத்தி வளைச்சு பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் காரணம் எதிர்பார்ப்பும் கோபமும் தான். எதிர்பார்ப்பு அதிகமாகி அது கிடைக்காத பொழுது கோபம் ஒன்று வரும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அடுத்து மூவ் ஆகி போக முடியும். இல்லை எனக்கு அது கிடைக்கல, எனக்கு அது கிடைச்சே ஆகணும் அப்படிங்கும் பொழுது வரக்கூடிய கோபம் ஒருத்தனை எப்படி வேணாலும் மாற்றும். அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. மனம் தெளிவாக இருக்கிறவன் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விஷயங்களா இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை சரியான வழியில் தனக்கேற்ற மாதிரி மாற்றி பிறருக்கு எந்த தீங்கும் இல்லாமல் நடந்து போயிடுவான். அதுவே ஒரு விஷயத்த கூட தெளிவாக எடுக்க முடியாமல் எதுக்கு எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணி கோபப்பட்டு ஒரு விஷயம் கிடைக்கலினோனையுமே அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருளையோ இல்லை வேற ஒரு பொருளையோ பழி வாங்கியோ உடைச்சோ இல்லை கொன்னோ பண்ணுறவங்க மனதால் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவன் தான். எந்த சூழ்நிலையிலும் தெளிவான முடிவு வேணும் அப்படிங்கிறது உண்மை. கோர்ட்ல எல்லாமே சப்மிட் பண்ணப்பட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணி எல்லா விதமான விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து வெளியில வராங்க இன்ஸ்பெக்டர் வேலுவும் இன்ஸ்பெக்டர் சிவமும். அங்கே இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே ஃபைலை வச்சுட்டு இருக்கக்கூடிய கணேஷோட முகத்துல அப்படி ஒரு கோபம். அந்த ஃபைல் இருக்கக்கூடிய பேப்பரை ரொம்ப வேகமா வச்சு அடுக்கிட்டு கிடக்குறாரு. அதுல இருக்கக்கூடிய நூலை வேகமா கட்டுறாரு. அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய கோபம் நல்லாவே தெரியுது. அந்த ஃபைல் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை கசாமுசான்னு எடுத்து கையில இருக்கக்கூடிய நூலை வச்சு அந்த பஞ்ச் பண்ண இடத்துல போட்டு அந்த ஃபைலை டைட்டாக கட்டி அந்த ஃபைலை தூக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பைக் மேலே எறிகிறாரு. எரிஞ்சதுக்கு அப்புறமா பைக்கை ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு அவர் கையை இறுக்கி மூடிட்டு ஒரு மூச்சு இழுத்துட்டு நிற்கிறாரு. பக்கத்தில் வந்த இன்ஸ்பெக்டர் சிவமும் வேலுவும் அவரை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, இல்லை சார், அப்பளையாரு இந்த ஃபைலில் பஞ்ச் பண்ண இடத்துல நூலை போட்டு கட்டலான்னு நானும் ட்ரை பண்ணுறேன் சார், என்னால் முடிய மாட்டேங்குது, காற்று இப்படி அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குன்னா என்ன சார் பண்ண முடியும், அதுக்காகவா இவ்வளோ கோவப்பட்டீங்க? சிவம் கேட்ட உடனே, சார் இருக்கிற ஃபைலில் இருக்கக்கூடிய பேப்பரில் பறந்து போச்சுன்னா எங்கே சார் போய் என்ன எடுக்கிறது, எனக்கு அவ்வளோ கோவம் வருது சார். சிரிச்ச சிவம், கணேஷ், அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்களா அப்படின்னு தெரியுதா? சார் அது சாதாரணமாக பஞ்ச் பண்ண இடத்துல ஃபைலை நூலை போட்டு கட்ட முடியலைங்கும் போது உங்களுக்கு இவ்வளோ கோவம் அதை கட்டி முடித்த உடனே தூக்கி எறிஞ்சு பைக்கை ஒரு குத்து குத்துறீங்க. இந்த விஷயத்துக்கு கோவப்பட்டிருக்கலாமா, பட்டிருக்க கூடாதா? சார், ஆனால் என்னுடைய இடத்துல உங்களுடைய இடத்துல இருந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதே மாதிரி தான் குற்றங்களும் நடக்குது. கொஞ்ச நேரம் பொறுமை இல்லாமல் சாதாரண விஷயத்துக்கு பட்ட கோவம் தான் பல கொலைகளுக்கு காரணம். அவசரப்பட்டு இதே ஃபைலை அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ டென்ஷன் இருந்திருக்காது. அப்போது தெளிவான முடிவெடுத்தோம்னா எந்த தப்பும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சிவம் சொன்ன வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தம் கணேஷ்க்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஒரு நிமிஷ முடிவு என்னைக்குமே முடிவா அமையாது. அது மேபி முற்றுப்புள்ளியா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிந்தனை தான் மனிதனுடைய மிகப்பெரிய சக்தி. தெளிவான சிந்தனை தான் மனிதனுடைய மிகப்பெரிய சக்தி. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.